கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களுக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். Let us turn our attention to Luke the Gospel chapter 10 verses 19 and 20. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். Behold, I give unto you power to tread on serpents and scorpions, and over all the power of the enemy, and nothing shall by any names hurt you. Notwithstanding, in this rejoice not that the spirits are subject unto you, but rather rejoice because your names are written in heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு கூட்டம் சீஷர்கள் ஊழியத்தை முடித்துவிட்டு இயேசுவினிடத்திலே வந்தார்கள். When our Lord Jesus Christ was upon this earth, one group of disciples finished their ministry and came to him. அதை 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். About that we see in verse 17. இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். Jesus had 12 disciples. இது போக விசுவாசிகளில் ஒரு 70 பேரை சீஷர்களாக அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். Other than that, he had 70 elders as believers. அவர்களை அவர் அநேக இடங்களுக்கு அனுப்பினார். And he sent them to various places. அதை குறித்து லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். About that you can see in Luke's 10:1. அவர்கள் 70 பேரை அவர் நியமித்தார். He appointed 70. அவர்களில் 2 பேராக அவர்களை அனுப்பினார். And sent them 2 by 2. இயேசு 2 பேரா அனுப்பினதை இதை வைத்துக்கொண்டு சில சபைகளுக்கு பேரு 2 by 2 ன்னு பேரே இருக்கிறது. Keeping this word, some churches are named 2 by 2. 2 by 2 ன்னு ஏற்கனவே ஒரு துணி உண்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். I have already heard that there is a material of cloth like this. ஆனா இப்ப புதுசா சபைகளும் கூட 2 by 2 இயேசு 2 பேரை அனுப்பினார். Now even churches are like that. Jesus sent them 2 by 2. அந்த 2 பேரும் திரும்பி வந்த பொழுது, And when both returned, இல்லையென்றால் அந்த 2 பேராய் அனுப்பின அந்த 70 பேரும் திரும்பி வந்த பொழுது, when all the 70 sent 2 by 2 returned, அவங்க எல்லாரும் வந்து சொன்னாங்க, ஆண்டவரே ஆவிகள் எங்களுக்கு கீழ்ப்படியுது. they all came and said, Lord, spirits are subject to us. அப்பொழுது இயேசு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். Then Jesus revealed unto them the power given unto them. இன்றைக்கு சர்ப்பங்கள், தேள்கள், பிசாசு, செய்வினை, பொல்லாத ஆவி, செத்துப்போனவர்களுடைய ஆன்மா, இப்படிப்பட்டவைகளை குறித்ததான ஒரு பயம் சமுதாயத்தில் இருக்கிறது. Today among the society prevails a fear gripping many about serpents, scorpions, evil spirits, dead souls and even other witchcraft. விசுவாசிகளுக்கு கூட பிசாசை பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்கிறது. Even our believers are afraid of the devils. இன்னும் ஒரு சில ஊழியர்கள் பிசாசை கண்டால் பயப்படுகிறார்கள். Yet there are some servants of God who are afraid of the devil. இன்றைய மெசேஜ் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. But today's message is nothing shall by any means hurt you. ஒரு பிசாசை துரத்த வச்சிட்டு அந்த பிசாசு கையிலேயே உன்னை அடி வாங்க வச்சா திருப்பி அந்த கான்செப்டே ஃபெயிலியர் ஆயிடும். Making you to cast out the devil, if the Lord cause you to be beaten by that same devil, then the project is in failure. உன் மூலமாய் ஒரு பிசாசை துரத்த வச்சிட்டு அதே பிசாசு உன் வாழ்க்கையில புகுந்து விளையாட ஆரம்பிச்சதுன்னா அந்த கான்செப்ட் தப்பு. When the Lord makes you to cast out a devil and the same devil works in your life, then that concept is wrong. ஒரு சிலர் சொல்றாங்க அந்த பிசாசை துரத்துனாங்க, அந்த பிசாசு இவங்களை பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அது உண்மையா இருக்கலாம், ஆனா நாம் அந்த கான்செப்டை சரியா உபயோகப்படுத்தலன்னு அர்த்தம். Some say this man cast out the devil and the devil is now haunting him. It may be true, but we should not adopt this concept. இந்த மின்சாரம் இயங்குறதுக்கு நமக்கு எவ்வளவோ வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிறது. We have so many facilities for the electricity. இதை நம்ம எந்த விதத்திலையும் சரியா உபயோகப்படுத்தினா இது நமக்கு காத்த கொடுக்கும், சவுண்ட கொடுக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும், என்னென்ன கொடுக்கணும் நம்ம யூஸ் பண்றோமோ அதெல்லாம் அது கொடுக்கும். If we use it in a proper manner, in all ways we use it, it will be useful to us. ஆனா நான் தான் கரண்ட் பில் கட்டறேன்னு சொல்லிட்டு போய் இன்சுலேஷன் இல்லாம வயரை எட்டி பிடிச்சிட்டான்னா மொத்தமா சாம்பல் ஆக்கிட்டு போய்டும். But saying that I am paying the current bill without insulation, if you are going to touch the wire, you will be burnt with a shock. இதுதான் தேவனுடைய வல்லமை ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர். In the same way, God's power is supernatural. அதை நீங்க சரியான விதத்துல யூஸ் பண்ணணும். You have to use it in a proper way. பிசாசுக்கு ஓரளவு வல்லமை இருக்கிறது. The devil has a power to a limit. அவனுடைய அதிகாரங்களை அவர் உரிந்து கொண்டாலும், And though he has removed power from him, அவன் விழுந்து போனவனா இருந்தாலும், even though he is fallen, அவனுடைய சக்தி உண்டு.
There is power in him. அந்த சக்தியை வச்சு அவன் இன்னைக்கும் போராடிக்கிட்டே இருக்கிறான். And even today he is striving with that power. அவனுக்கு கொஞ்ச நாள் உண்டென்று அறிந்து அவன் தீவிரமாக கிரியை செய்கிற ஒரு காலம். And this is the time he knows it is short and he works it many vehemently. நீங்க இந்த காரியத்தை சத்தியத்தை விளங்கிக் கொள்ளணும். But you have to understand this truth. இங்கே வேதம் சொல்லுகிறது, Your Bible says, சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க அவைகளை சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். Behold, I give unto you power to tread on serpents and scorpions and over all the power of the enemy. பைபிளை தூக்கிட்டு வந்திருக்கிற எல்லாரும் இந்த சத்தியத்தை நீங்க கவனிக்கணும். All those who have the Bible in your hands, listen to this truth. இன்றைக்கு நம்மில் அநேகர் நம்முடைய அதிகாரங்களை புரிந்து கொள்ளுகிறது இல்லை. Today many of us do not realize our power. நம்மட்ட இருக்கிற பவர் நமக்கு பாதி பேருக்கு தெரியாது. Half of us do not know what power in us. நமக்கு தேவன் கொடுத்த அதிகாரம் நம்மள அநேகருக்கு தெரியாது. Many of us do not know the authority God has given us. அதனால தான் பிசாசு தலவிரிச்சு குடும்பங்கள்ல உங்களுக்குள்ளேயே வேலை செய்றான். Therefore devil with his hair down, he is working in your families. உங்களை பயப்படுத்துறான். He is threatening you. உங்க வீட்டுக்குள்ளே வர்றான். He is coming into your உங்க house. கண்களுக்கே தென்படுறான். He is appearing before your eyes. இதெல்லாம் காரணம் என்னன்னா நீ உன்னுடைய பலத்தை நீ இழந்து போனதுனால. Reason being you have lost your strength. 144ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does Psalm 144 and verse 14 say? 144:14. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. That our oxen may be strong to labor, that there be no breaking in nor going out, that there be no complaining in our streets. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் உங்கள் வீடுகளிலே இராது. There shall be no breaking in nor going out in your உங்கள் house. வீடுகளில் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. There shall be no complaining in your streets. அதுக்கு காரணம் என்ன? Reason? நீ பலமுள்ளவனாய் இருக்க வேண்டும். You should be strong. எங்கள் எருதுகள் பலமுள்ளவைகளாய் இருக்கும். That our oxen may be strong. உங்களுடைய அபிஷேகத்தை வல்லமையை அதிகாரத்தை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். You need to first of all understand your anointing, your power, your authority. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். I think I have already told you. ஒரு இடத்துல அதிகாரத்தை இவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு டெஸ்ட் வைத்தார்கள். There was a test as to how they make use of the power. அதிகாரத்தை இவங்க எப்படி யூஸ் பண்றாங்க? How they make use of the power. ஆனா அவங்களுக்கு அந்த அதிகாரத்துக்கு தான் அந்த பரீட்சை என்று சொல்லவில்லை. And they were not said that this test was for their authority. எல்லாரும் சிவில் சர்வீஸ்ல பாஸ் ஆயிருந்தவர்கள். But everyone had passed in the civil service. இப்ப பிராக்டிகலா அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். Now practically they want to be tested. அவங்க அறிவில தேறிட்டாங்க. They are excellent in knowledge. ஆனா மனநிலையில எப்படி இருக்காங்க? But how are they mentally? நமக்கும் அறிவில எல்லா வசனமும் தெரியும். All of us know the verses in knowledge. ஆனா மனநிலையில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி அனுபவிக்கிறீர்கள்? But practically how do we experience these verses? அதனால முதலாவது ஒருத்தனை ஒரு ரூம்க்குள்ள அனுப்புனாங்க. First of all, one was sent into a room. அந்த ரூம் முழுவதும் குப்பையா கிடந்தது. The room was full of dust. அழுக்கு முழுவதும் அழுக்கு. Full of dirt all பட் அதுல over. ஒரு டேபிள் சேர்லாம் இருந்துச்சு. But table and chairs were there. இவர் அனுப்புனாங்க, நீங்க போய் என்ன பண்ணுவீங்க He பாருங்க. was sent and what will you do there? அவர் போனாரு, பார்த்தாரு, எல்லா டேபிள்ல எல்லாமே அழுக்கா இருக்கு. He went, saw the dirt in every table and chair. என்ன பண்றது? What to do? சுத்தி சுத்தி பார்த்தாரு. He turned aside. அங்க ஒரு தொடப்பம் இருந்துச்சு. There was a broom. வேகமா எடுத்து தொடப்பத்தை எடுத்து பெருக்க ஆரம்பிச்சிட்டார். He soon took the broom and swept it. இப்படி ஒவ்வொருத்தரா போய் ஒருத்தருக்கு போனா அவர் அழுக்கு துணி எடுத்து பழைய துணி எடுத்து டேபிள்ல துடைக்க ஆரம்பிச்சிட்டார். One by one everybody came, they started to clean the table with the old clothes. அவங்களுக்கு என்னத்துக்கு இந்த பரீட்சை வச்சிருக்குன்னு தெரியல. They did not know for what this test was. ஆனா IAS படிச்சு தேர்ச்சி அடைஞ்சாச்சு. But they had passed in the IAS examination. ஒருத்தன் பெருக்குறான், ஒருத்தன் துடைக்கிறான், ஒருத்தன் என்ன பண்ணனும்னு திகைக்கிறான். One swept, one wiped, the other was thinking what to do. இன்னொருத்தர் வந்தார், அவருக்கு சான்ஸ் கிடைச்சது. Another brother, he came in and got the அவன் நேரா chance. வந்தார். He straight came டேபிள in, பார்த்தா அழுக்கா இருந்துச்சு. saw the table dirty, ரூம் எல்லாமே அழுக்காக saw the room all over dusty. டேபிளுக்கு மேல ஒரு காலிங் பெல் இருந்துச்சு. And there was a calling bell near the table. நேரா வந்தவனே ஒரு அமுக்குனா. He immediately clicked on to the calling bell. உடனே வந்துட்டான், அடுத்த ஆளு வேலைக்கு ஆள் ஓடி வந்துட்டான். And immediately the peon came for the work. 2 நிமிஷத்துல இந்த ரூமை பக்காவா ரெடி பண்ணி வை. You make ready this room in 2 minutes, he said. அப்பதான் அவங்க சொன்னாங்க, இவன் தான் கரெக்ட்டா அதிகாரத்தை என்ன செய்வா, கரெக்ட்டா பயன்படுத்துறாள். மத்த ஆளு போய் இவன் போய் பெருக்கிட்டு இருந்தானா காரியம் ஆகாது. It is then the authorities said, this man is selected, because if they go and clean it all over, it won't work பிசாசு out. போய் இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லாம ப்ளீஸ் போய்டு அப்படினா போய்டுமா?
And instead of saying to rebuking the devil, saying in the name of Jesus, get out. If you ask the devil, please go out, will it go? ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் ஜெபிச்சு அந்த பிசாசு நான் போகவே மாட்டேன்னுச்சு. அவருக்கு வெட்கமா போயிடுச்சு. கடைசில சொல்லிச்சு, தயவு செய்து நீ போயிடு, பெரிய தொல்லையா இருக்கு இங்க சர்ச்சிலன்னு சொன்னான். In one place, a pastor was rebuking the devil, it did not go out. Finally, he begged saying, please go out. நம்ம ஆளுங்க அப்படி अनेகர் ஜெபிக்கிறாங்க. Many of us people pray like that. ஆண்டவரே வெட்கப்படுத்திராதீங்க, இப்போமாவது இந்த பிசாசை துரத்தி விட்டுருங்க சுவாமி. Lord, put me not to shame, drive out the துரத்துறீங்களா devil. இல்லையா, விலகுனாது சொல்லுங்க. இந்த நேரத்துல அது பார்ட் டைம் ஆவது, அது விலகி போய் தொலையட்டும். And at least at this time, let him get down now. நீங்க சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். Understand the truth. சுவிசேஷம் பிசாசை துரத்துகிறது. Gospel casts out the devil. உபதேசம் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறது. Doctrine destroys the work of the devil. இயேசு பிசாசின் வல்லமைகளை துரத்தினார். Jesus cast out the power of the devil. விசுவாசத்தின் துவக்கம் என்ன? What is the beginning of faith? விசுவாசத்தின் அடையாளம் என்ன? What is the sign of faith? மார்க் 16:17 படி விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். According to Mark 16:17, we see these are the signs shall follow them that believe, they shall cast out devils in my name. ஆனால் பூரணத்தின் வேலை என்ன? But what is the perfection? இல்லாட்டல் உபதேசத்தின் வேலை என்ன? What is the work of doctrine? இயேசு ஊழியத்தின் துவக்கத்திலே பிசாசை துரத்தினார். Jesus cast out devils in the beginning of his ஆனால் ministry. ஊழியத்தின் முடிவிலே சிலுவையிலே கல்வாரி சிலுவையிலே பிசாசின் கிரியைகளை அழித்தார். But at the end of the ministry on the cross of Calvary, he destroyed the works of the devil. 1 யோவான் 3:8 சொல்லி இருக்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். 1 John 3:8 says, the Son of Man did appear in order to destroy the works of the devil. பிசாசின் கிரியைகளை அழிப்பதுதான் முக்கியம். Yes, destroying the work of the devil is important. நம்மில் अनेகர் பிசாசை துரத்துகிறோம். Many of us cast out devils. ஜெயித்து விட்டோம் என்று எண்ணுகிறோம். And we think we have conquered. அது மறுபடியும் அந்த செய்வினை ஆவி திரும்ப But வருகிறது. the magical spell continues. நாம் திகைத்து போய் விடுகிறோம். We are frightened. உடனே நம்ம சொல்றோம், யாரோ திரும்ப பண்ணிட்டாங்க. And we say somebody has done it again. திரும்ப பண்ணட்டும். Let them do. திரும்பவும் நீ ஜெயிக்கலாம். But you have to prevail இயேசு again. கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Jesus Christ is the same yesterday, today and forever. அவருடைய சக்தி என்பது எப்பொழுதுமே மாறாதது. His power is unchanging. அவன் தீவிரமா இருந்தா தேவன் மகா தீவிரமா இருப்பார். If the devil is furious, then our God will be extremely furious. அவனுடைய வேகத்தை காட்டிலும் நம்முடைய தேவனுடைய வேகம் எத்தனையோ மடங்கு அதிகம். Our God's speed is so many manifold times greater than the devil's. ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிற சக்தியை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். Because we need to understand the power in us. ஒரு சிலர் எல்லாம் பிசாசு துரத்துற ஊழியத்துல பங்கெடுக்கிறதே கிடையாது. Some do not partake in the ministry of casting out devils. நான் என்னுடைய பிரசங்கத்துல சொல்றேன், உனக்கு என்ன gift இருக்குன்னு செக் பண்ணுன்னு. But I say you in my sermon, check your gift. போ, இன்னைக்கு சாயங்காலம் ஜிஹெச்க்கு போ. Go to GH this evening. நோட்டீஸ் கொடு. Give the notice. அங்க உள்ள வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணு. Pray for the sick there. அடுத்த வாரம் நீ போ. Next week again go. அவன் எனக்கு சுகமாயிடுச்சுன்னு சொல்லணும், இல்ல டிஸ்சார்ஜ் ஆகும் போயிருக்கணும். And he should say, I am healed and go in இல்ல discharge. ஜெபிச்ச உடனே எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். Or he should say, when you prayed, I am cleared. அப்போ உனக்கு ஹீலிங் gift இருக்குன்னு Then that அர்த்தம். means you have the gift of healing. எங்கயாவது பிசாசு பிடிச்சவங்க இருக்காங்களா, அவங்களுக்காக நீ போய் ஜெபம் பண்ணு. If there are demon possessed, go and pray. அந்த ஆவி உன்னைய பார்த்த உடனே எனக்கு எரியுது, நான் போறேன்னு சொல்லிச்சுனா உனக்கு அந்த gift இருக்கு. பிசாசை துரத்துகிற ஆவி அபிஷேகம் உனக்கு இருக்குன்னு அர்த்தம். Looking at you, if the devil says it is burning, I am fleeing away, then that means you have the gift of casting out devils. வாலிப பையங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் இத பிராக்டீஸ் பண்ணலாம். Young girls, boys, elders can practice this. இதெல்லாம் நீங்க பிராக்டீஸ் பண்ணாம சும்மா உட்கார்ந்துட்டு ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு சந்தாதாரரா சபையில இருக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது. Without doing this, there is no use in being subscribers in the church. அதுக்கு தான் பாஸ்டர் இருக்காரு, அவர் வரட்டும் அப்படினு சொல்ல கூடாது. And let the next pastor come. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? These are the signs that follow them that believe. உனக்குள்ளே ஒரு சக்தி இருக்கு. There is a power lying in you. நமக்கு எதுக்குங்க இந்த வேலை, அந்த ஆவியை துரத்தி இந்த ஆவி பின்னாலேயே வந்துருன்னு ஒரு சில பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்ணிருக்காங்க. Some pastors have preached, you cast out the devil and that devil will follow you. அதனால பாதி பேர் பிசாசு பிரச்சனைக்கே போறது கிடையாது. Because of that, half of them do not pray for the devils. ஏன்? அந்த ஆவி பின்னாலேயே வந்துருமா? Because they feel the spirit would follow them. வரட்டும். Let them. நீ வாய்ப்பை கொடுக்காத. But you don't give the opportunity. நீ தேவனுடைய கிருபைக்குள்ள இரு. You lie in the grace of God. அது உன்னை மேற்கொள்ள முடியாது. Then that will not prevail. அப்படி அதிகாரம் கொடுத்தா நம்ம என்ன ஆகுறது? And if you give place to the devil, what will happen? ஊரெல்லாம் போய் பிசாசு துரத்துறோம். You go and cast out the devils. திருப்பி அந்த பிசாசு எல்லாம் சேர்ந்து நம்மள அடிச்சு கொன்னுடுச்சுனா திருப்பி நம்ம பைபிள் தூக்கிட்டு போனதுல என்ன அர்த்தம் இருக்கு? Finally that devils kill us, then what is the use of taking the Bible? சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
அவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. I give you power to prevail over all the powers of the devil, and they shall by no means hurt you. உன்னைய பார்த்து அது பயப்படணும், நீ அதை பார்த்து பயப்படக்கூடாது. It should be afraid of you and not you. உன்னைய பார்த்தவனே அது நடுங்கணும், நீ நடுங்க கூடாது. The devil should tremble at you and not you trembling. உனக்குள்ளேயே ஒரு சென்சார் இருக்கணும். You should have a sensor within you. நீ போன உடனே அது சென்சார்ல அது கத்தும், இல்லாட்டா உனக்குள்ளேயே புரியும் இங்க ஏதோ ஒரு ஸ்பிரிட்டோட அட்டாக் இருக்குன்னு. When you go there, the devils will start shouting, or else you will have the sensor to say, there is an evil spirit here. நீ சொந்தக்காரன் வீட்டுக்கே போறேன்னு வெச்சுக்கேன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீ போற, Supposing you are going to a relative's house, இல்ல இன்னொரு விசுவாசி வீட்டுக்கு போற, or to another believer's இல்ல house, உன் ஊருக்கு நீ போற, or you are going to a native place. அங்க போகும்பொழுது சில நேரங்களில் சில ஆவிகளுடைய தாக்குதலை நீங்கள் உணரலாம். There you may feel the attack of some evil spirits. அந்த இடத்துல முழங்கால் போடு, Immediately be on knees. அந்த இடத்துல அந்த ஆவியை எதிர்த்து நில்லு, Resist the devil அந்த ஆவி அந்த இடத்தை விட்டு துரத்து. and cast out the evil spirit. ஒரு இடத்துல பெருமாள் குளம்ங்கற ஒரு இடத்துல ஃபெய்தோமுக்கு இடம் கிடைச்சது. We got a place for the a land for the faith home in Perumal Kulam, அங்க போய் ஃபெய்தோம் வச்சிட்டாங்க. and they had the faith home there. பக்கத்துல ஒரு பெரிய சாமி ஏற்கனவே வருஷக்கணக்கா இருந்துச்சு. And years together there was a big Hindu god there. இவங்க அங்க போன உடனே And when they went to that place, அந்த ஆவி அவங்க அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லிச்சான், இவங்க இங்க வந்துட்டாங்க, இனிமே நான் இங்க இருக்க முடியாது, என்னை இன்னும் இவ்வளவு தூரத்துக்கு தள்ளி கொண்டு போயிடுங்க. the evil spirit called for the people and said, these people have come here, therefore I cannot be here, take me to another distant place. அவங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. They asked the devil so many அது times, சொல்லிச்சு, முதல்ல என்ன இங்க இருந்து என்ன செய்ய, ஃபர்ஸ்ட் காலி பண்ணிடு. but it said, first vacate me from this place. அது பெரிய பீடம். It was a very great வேற altar. வழியே இல்லாம டிராக்டர்ல தூக்கி வச்சு கொண்டே போயிட்டாங்க. No other go, with the tractor they took it away. அதுவே கிளம்பிடும். And it will immediately start. உனக்குள்ள ஒரு ஹை வோல்டேஜ் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு எந்த சக்தியும் உனக்கு முன்னால நிக்காது. If there is a high voltage within you, no other power can stand before you. உனக்குள்ள ஒரு தேவனுடைய சக்தி வந்து தங்கி இருக்கணும். A power of God should abide in you. ஒருவேளை நீ தூங்கிட்டு இருப்ப, You may be sleeping. ஒருவேளை நீ வந்து பிரயாணத்துல இருப்ப, You may be on a journey. ஒருவேளை நீ மன குழப்பத்துல இருப்ப. You may be in confusion. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உன்னுடைய அபிஷேகம் உன்னை விட்டு விலக கூடாது. Whatever it may be, your anointing should not depart from you. நமக்கு தேவன் சரியான ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். God has given us a proper anointing. 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? What does Psalm 91 and verse 13 say? 91:13. Psalm 91 verse 13. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். Thou shalt tread upon the lion and adder, the young lion, and the dragon shall thou trample under feet. இந்த வசனம் தான் இங்க லூக்கா 10ல சொல்லப்பட்டிருக்கிறது. It is this verse which is mentioned in Luke அப்ப 10. பழைய ஏற்பாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாக இருக்கிறது. This promise is owned for the Old Testament people. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல அது நிச்சயமாக நமக்கு சொந்தமாக And இருக்கிறது. then surely it belongs to us, the New Testament people. நீங்க வந்து சும்மா ஏதோ பைபிளை தூக்கிட்டு வந்துட்டோன்னு போயிட கூடாது. Don't just come here and go saying, I have taken the Bible. பிசாசு பிடியில செய்வினையில பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். Those who are attacked by the power of the devil, bounded and possessed by the devil, be careful. ஏனா நீங்க இந்த சக்தியை எதிர்க்கிறதுக்கு ஒரு நிரந்தரமான தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். Because you need to receive a permanent anointing of God, that you may prevail over the devil. மறுபடி அந்த செய்வினையோ ஏவலோ அந்த ஆவியோ உங்களுக்குள்ள வராத அளவுல நீங்கள் உங்களை சரியான விதத்துல வேலி அடைக்கணும். That magical power and other evil spirit may not force you again, you need to hedge around with the anointing. பாஸ்டர் கேசி வர்கீஸ் அவர்கள் பிசாசு பிடிச்சவங்களை ஊழியத்துக்கு எடுக்க மாட்டாரு. Pastor K.C. Verghese would not take the demon possessed into the ministry. ஏன்னா Why? அப்படி பிசாசு பிடிச்ச ஒருத்தன் இயேசுவின் பாதத்துல வந்து உட்கார்ந்தான். Because one man demon possessed, he came and sat at Jesus' feet. அப்ப அவன் சொன்னா நான் உங்க கூடயே வந்துறேன் சுவாமின்னு சொன்னான். Then he said, Jesus, I will come with you. இயேசு அதுக்கு அனுமதிக்கல. நீ போய் வீட்ல போய் ஊர்ல போய் தேவனை மகிமைப்படுத்துன்னு அனுப்பிட்டாருன்னு ஒரு வசனத்தை அவர் கோட் பண்றார். Jesus permitted, saying, you go into the sin, did not permit him, but said, go into the city and preach about me. ஏன்? Why? இந்த வல்லமைகள் திரும்பி வருகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. Because there are chances for these evil powers to get back. நான் பயங்கட்டறேன், நீங்க விளங்கிர கூடாது. Don't feel I am threatening you. ஜெயிக்கிறதுக்கு சக்தி இருக்குங்கறாரு, திரும்பி வருங்கறாரு, ஒரே குழப்பறாருன்னு இல்ல. நீ குழப்பவே வேண்டிய அவசியம் இல்ல. He is saying you are casting out the devil, it will come back. Don't get confused. அது போறது திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. That which goes off has the opportunities to நீ return. கரெக்ட்டா இருக்கணும். But you have to be right. மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது Turning to Matthew's Gospel 12. 22ஆம் வசனம், சாரி
45 வசனத்தை பார்க்கும் பொழுது Matthew's Gospel, chapter 12 and verse 45. இந்த போன ஆவி திரும்பி தன்னிலும் பொல்லாத இன்னும் 7 சக்திகளை அழைத்துக் கொண்டு வந்ததாக வேதம் சுட்டி காட்டுகிறது. The word of God itself points out, saying the spirit which was cast out, it goes and takes more wicked than himself நீங்க and செய்வனே returns. உங்களுக்காக ஏதாவது ஒரு கிஃப்டட் பாஸ்டரை கூப்பிட்டு வந்து நீங்க ஜெபிக்கலாம். You may call a gifted pastor and pray for you. இல்ல கிஃப்டட் லேடிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அப்படிலாம் தொழில் செய்றவங்க இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு வந்து நீங்க ஜெபிக்கலாம். Oh, there are many ladies who are gifted and do this as an occupation. You may call them and pray. அதெல்லாம் கரெக்ட் தான். That is right. அவங்க பிசாசை துரத்திட்டு போய்டுவாங்க. They will cast the devil ஆனா out and go. வீடு சரியாய் கிளியர் ஆகலன்னா, But if your house is not clear, அந்த அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு புறப்பட்டு வறண்ட இடங்களில் சுற்றி திரிகிறது. that evil spirit goeth out from a man and walketh in wilderness. அதுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கவில்லை. And it doesn't find the rest. அது திரும்பவும் தான் விட்டு வந்த வீட்டுக்கு அந்த மனிதனை தேடி வருகிறது. It seeks for the man whom he had left out and returns. இந்த வீடு பெருக்கப்பட்டிருந்தது. And this street was garnished. இந்த வீடு ஜோடிக்கப்பட்டிருந்தது. It was swept. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். You may be saved. ஞானஸ்நானம் எடுத்துட்டான்னு அர்த்தம். You may be water ஆனா இவன் baptized. பரிசுத்த ஆவி பெற்று வேலி அடைக்கல. But he is not hedged around with the anointing. இன்னொரு ஆள் அங்க வாசம் பண்ணவில்லை. And there is no another person dwelling in பரிசுத்த there. ஆவியானவர் அங்கே வாசம் பண்ணவில்லை. Holy Spirit is not indwelling. அப்ப அந்த வீடு எம்ப்டியா இருக்கு. Then the house is empty. இந்த போன ஆவி நம்மள மறுபடியும் துரத்திர கூடாதுன்னு சொல்லி தன்னிலும் பொல்லாத 7 ஆவி 1+7 வந்து 8 பேர் உள்ள உட்கார்ந்து உட்கார்றான். The spirit that has left, that it may not be cast out again, it brings 7 other more wicked spirits and come there. அதனால உங்க வீட்ல இருந்து ஒரு பிசாசு போயிடுச்சுன உடனே நீங்க சந்தோஷப்படுறது நல்லது. ஆனா அதுக்கு தான் நான் சொன்னேன், சுவிசேஷத்தின் துவக்கம் பிசாசை துரத்துவது, உபதேசத்தின் துவக்கம் பிசாசை அழிப்பது. Therefore it is good that you rejoice, saying an evil spirit is cast out from your house. But I say unto you, it is the beginning of the faith, casting out the devils, but the end of the faith is destroying the work of the devil. நேத்து சிவகாசி மீட்டிங்ல பாஸ்டர் பிஜி தாமஸ் ஒரு இன்சிடென்ட் சொன்னார். Pastor P.G. Thomas quoted an incident in Sivagasi convention. ஒரு விசுவாசிக்கு விரோதமா பயங்கரமான செய்வான். There was a terrible magical spell against a believer. ஆனா அவங்க எவ்வளவோ சமாளிச்சாங்க. But he earned so much. போராடிட்டே இருக்காங்க. He was striving. நாட்கள் வருடங்கள் போய் கொண்டே இருந்தது. Years and days rolled by. ஒரு நாள் நைட்ல அவங்க ஜெபிச்சிட்டு இருக்கும்போது One night when they were praying, கதவு தட்டப்பட்டுச்சாம். they are knocking of the door. நான் மிட்நைட்ல வந்து எவனா தட்டறானேன்னு எந்திச்சு போனா. And he got up to say, who is knocking? வாசல்ல ஒருத்தன் நிர்வாணியா நின்னான். There was a naked man at the door. எனக்கு ஒண்ணுமே புரியலையா. He did not understand what it என்னன்னு is. கேட்டாங்க. What it is. பைத்தியக்காரனா பிசாசு பிடிச்சவனா யாரு என்னத்துக்கு இப்படி நிக்கறான் நிர்வாணியா நிக்கறானேன்னு. Are you mad? Are you demon possessed? Why are you standing naked? அவன் கையில ஒரு பேப்பர் வச்சிருந்தானா. அதை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தான். The man stretched out his hand with the paper and went away. அதை வாங்கி படிச்சு பார்த்தா. He read through the paper. நான் உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்த மந்திரவாதி. I am the magician who did the magical spell against you. நான் பண்ண எல்லாம் தோற்று போய் விட்டது. All my magical spell is in vain. அவ்வளவு ஆவிகளும் இப்ப என்னோடு போராடி கொண்டிருக்கிறாங்க. Now all the spirits are striving against me. என்னால தாக்கு பிடிக்க முடியவில்லை. I am unable to bear. நான் போய் சூசைட் பண்ணிக்கொள்கிறேன். I want to commit suicide. அன்னைக்கு போய் அவன் செத்துட்டான், சூசைட் பண்ணி செத்துட்டான். And he went and committed suicide. உன்னுடைய பிரேயர் உன்னுடைய வீட்ல பிசாசு வராத அளவுல நீங்க அண்ணனோ தம்பியா அம்மாவோ அக்காவோ மாமனோ மச்சானோ கூட்டு குடும்பமோ தனி குடும்பமோ நிக்கணும். பவர் உன் வீட்ல நிப்பாட்டணும். அக்னி மதுல உன் வீட்ல நிப்பாட்டணும். Whether you are a joint family or however you live in, you need to by your prayer hedge around your house that no other power may attack you. அது உன்னை சேதப்படுத்த நீ அதிகாரம் கொடுக்க கூடாது. You should not give power to the devil to hurt you. அதனால நீங்க தைரியமா பிசாசு துரத்துங்க. Therefore boldly resist the devil. ஆனா அதே நேரத்துல ஒரு சிலர் பிசாசு துரத்துறேன்னு போய் எங்கயாவது அவன் தலையிலே கை வச்சு ஜெபிச்சறான். But at the same time some saying, I want to cast out the devil, and they keep their hands and pray for others. அதான் நான் சொன்னேன். That is what நீ I told. பிசாசு துரத்தலாம். You may cast out the devil. ஆனா ஊழியக்கார மாதிரி நீ தலையில கை வச்சிர கூடாது. But you should not lay your hands like the servants of God. அப்ப நீ துணிஞ்சு கை வச்சிட்டேனா இன்சுலேஷன் இல்லாம கரண்ட்ல இணைஞ்சிட்ட வயர்ல கைய வச்சிட்டேன்னு அர்த்தம். If you presumptuously lay your hand, it means without insulation you are touching the wire. அதனால ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். Therefore be very careful. தீமோத்தேயுல வசனம் என்ன சொல்லுகிறது? What is the verse in Timothy நீ say? சீக்கிரமாய் ஒருவன் மேலும் கைகளை வச்சிராத. Lay thy hands quickly upon no man. கையில வச்சிட்ட பிறகு After laying your hands, அவனுடைய பாவத்துக்கு நீ உடன்பட வேண்டியிருக்கும். you may have to be sharing in his sins. 1 தீமோத்தேயு 5:22. 1 Timothy 5:22.
22. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். Lay hands suddenly on no man, neither be partaker of other man's sins, keep thyself pure. ஆனா கைகளை வைக்கிறது ஊழியத்தினுடைய ஒரு போர்ஷன். Laying hands is a part of the ministry. ஆனா இங்கே சொல்லி இருக்கிறது ஒருவன் மேலும் கைகளை சீக்கிரம் வச்சிராத. But here it is said, lay hands suddenly on no அது என்ன man. சீக்கிரமாய் வையாதே. What is that suddenly on no man? நீ உன்னைய கிளியர் பண்ணாம கொண்டு போய் தலையில கை வச்சிராத. Without clearing yourself, don't place your hand. கைகளை வைக்குதல் என்பது ஒரு அஸ்திபார உபதேசம். Laying on hands is a fundamental doctrine. அதை நீங்க எபிரேயர் 6:2 நீங்க பார்க்கலாம். You see that in Hebrews 6:2. ஆனா நீ அவசியம் இல்லாம கைகளை வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. But with no necessity, don't keep your hands on others. கை வச்சாலே தெரியும் அந்த கரண்ட் ஏறுதா இறங்குதான்னு உனக்கு தெரியும். Just laying the hands, you can understand whether the current is going out from you or coming into பவர் you. ஒன்றிருந்து போதா பவர் அங்கிருந்து ஒன்ட்ட ஏறுதான்னு தெரியும். Is the power going out from you or the power coming into you from others? செங்கல்பட்டுல ஒரு பையன் இருந்தான். There was a boy in Chengalpat ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தான். who surrendered himself for the ministry. அவனுக்கு சின்ன அந்த வயசுலயே gift எல்லாம் கிடைச்சிருச்சு. And he had so many gifts when he was little. இவனை எவனோ கொண்டு போய் ஒரு பிசாசு பிடிச்ச இடத்துல கொண்டு போய் விட்டுட்டான். Some man took him to a demon possessed place. நீ ஊழியத்தன போற? Are you going to the அந்த ministry? வீட்ல ஒரு பிரச்சனையா இருக்கு, நீ வா ஜெபம் பண்ணு. There is a problem in the house, come and pray. இவன் ஊழியக்காரத்தையும் கேட்கல, யார்ட்டையும் கேட்கல, இவர் மாட்டுக்கு போயிட்டான். This boy did not ask for the servants of God, but he straightly went to that house. அந்த பிசாசு ஆடிச்சு இவன் உடனே முடிய பிடிச்சிட்டான். The devil danced, he caught hold of the air. அந்த பிசாசு அவனை விட்டு ஓடி போயிடுச்சு. And that devil fell away from that man. இவன் ஜெயிச்சிட்டு ஃபெய்த்தம் வந்தான். He got the victory and came back to the faith home. அந்த பார்ட்டி என்னெல்லாம் செஞ்சதோ அதெல்லாம் இவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். But now he started to do all things that the demon possessed man did. இந்த நாய் கடிச்சதுனா கொஞ்ச நாள் கழிச்சு இவன் நாய் மாதிரி மாறிடுவான்னு சொல்லுவாங்க. You see, when that mad dog bites, that man will change like the dog. அதே மாதிரி குறைப்பான். So this man started, அதே மாதிரி நாக்க வச்சு சாப்பாட நக்குவான். he will bark, he will take the food by his tongue. எவனையாவது கடிக்கிறதுக்கு ட்ரை He பண்ணுவான். will try to bite someone. அந்த வெறி நாயினுடைய விஷம் அப்படித்தான் செயல்படுத்தும். That is the poison, the venom of the mad dog. அதுபோல So is it. பிசாசு என்ன பண்ணிச்சு, அவனை விட்டு போயிருச்சு, இவனுக்குள்ள வந்துருச்சு. The devil left that man and came into this boy. இப்ப இவனுக்காக எல்லாரும் ஜெபிச்சபோது Now he started to work in this அந்த boy. பிசாசு சொன்னது, The devil said, இவன் சீயோனுக்குரிய ஒரு ஆள். he is belonging to Zion. இப்ப நான் இவனை புடிச்சிட்டேன். Now I have caught hold of this man. இனி இவன் சீயோனுக்கு சான்ஸ் கிடையாது. Hereafter he cannot go to Zion. இதனால கர்த்தர் சீயோனை கட்டுறது எங்களுக்கு லேட் ஆகும், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். Because of this I will get some more time, because the God building up Zion will be delayed. ஏன்னா இவன் சீயோனுக்குன்னு பிறந்தவன். Because he was born for Zion. சீயோனுக்குன்னு இவனுக்கு முத்திரை ஏற்கனவே இவன் நெத்தியில கிடக்கு. He had already in this forehead the seal of Zion. அதுக்குள்ள இவன் பாதை மாறிட்டான். But now his path has changed. இன்னொருத்தனை அவர் உருவாக்கி வர்ற வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு. And now I will have some more time to ஒவ்வொரு விசுவாசி ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய விழுகையும் கர்த்தர் சீயோனை கட்டுவதை தடுக்கிறது. The fall of every servant of God and every believer stops the Lord from building from Zion. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அனாவசியமாக நடந்து கொண்டே வீணாக நடந்து கொண்டிருந்தார்கள். The Israelites walked in the wilderness 40 years in vain. அதுல 7 நாள் மிரியாமுடைய தவறினால் நடந்த ஒரு பிரயாணம் தடைபட்டதை நீங்கள் பைபிள்ல படிக்கலாம். 7 days of travel was hindered by the sins of Miriam. மோசேக்கு விரோதமாய் ஆரோனும் மிரியாமும் முறுமுறுத்தார்கள். Aaron and Miriam, they murmured against Moses. கர்த்தர் அதுக்கு தண்டனை கொடுத்தார். The Lord punished her. அந்த மிரியாம் குஷ்டரோகியாக மாறினாள். She became leprous. இந்த பாவத்தினால குஷ்டரோகம் வந்தபடினாலே குஷ்டரோகத்தின் நிமித்தம் முழு இஸ்ரவேலுடைய பயணமும் 7 நாள் தடைபட்டதாக பைபிள் சொல்லுகிறது. Because of her sin she was leprous, and the whole journey of the whole Israelite was hindered 7 days. என்னாகமம் 12:15 நீங்கள் பார்க்கலாம். Numbers 12:15 says this. அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்துக்கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். 7 நாள் அவள் புறம்பே தள்ளப்பட்டிருந்தாள். She was shut out 7 days. 7 அவள் நிமித்தம் தடைபட்டது. 7 days journey was hindered because of her. அதுபோல ஒரு விசுவாசி விழும் பொழுது இந்த எருசலேமின் பயணம் தடைபடுகிறது. Like that, when the fall of believers, the journey of Jerusalem is hindered. சீயோனுடைய பணி நிறுத்தப்படுகிறது. And the work of Zion is stopped. அதுதான் அந்த பையனுடைய வீழ்ச்சியினுடைய காரணம். And that was the reason for the fall of that boy. நான் ஒரு பிரதருக்கு அசிஸ்டன்டாக இருந்தேன். I was assistant to a brother. அவரும் நானும் ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க போனோம். Both of us, we went to pray for the sick. நான் புதுசு. I was new. அதனால நான் கார்ல இருந்தேன். Therefore, I was in the car. அவர் போய் ஜெபிச்சிட்டு வந்தார். He went and prayed and came. போய் ஜெபிச்சாரு. He went and prayed.
ஜெபிச்சிட்டு உடனே வந்துட்டாரு. And soon he returned வந்து கார்ல ஏறிட்டாரு. and he entered the car. நீ அவசரப்பட்டு என்னைய தெரியாம இந்த வீட்டுக்கு வந்து ஜெபிச்சிராதன்னாரு. And he said, "Don't come and pray for this family unknowingly. என்னைய தெரியாம வந்து ஜெபிச்சிராத. And don't come and pray without my knowledge. அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான்னு வந்துராத. Don't come saying, he has called me, that person has called me." என்னன்னு கேட்டேன். I asked why. அவன் மேல கை வச்ச உடனே எனக்குள்ள ஒரு சரியான பவர் ஏறிச்சு. The moment I laid my hands on the man, a power got into me. அவன்கிட்ட இருக்கிறது ஒரு பெரிய பொல்லாத ஈவில் ஸ்பிரிட். There is a big evil spirit in that man. அவன் பழைய விசுவாசிதான். He is an old believer, பட் இப்ப சிக்கா இருக்கிறான். but now he is sick. பட் அவன்கிட்ட சரியான ஒரு பொல்லாத ஆவி இருக்கு. But he has an evil spirit attacking him. நான் கை வச்சேன் என்கிட்ட அது என்ன ஃபாஸ்ட்ல அந்த ஸ்பிரிட்டை நான் உணர்ந்தேன். The moment I laid my hand, I quickly realized that spirit. நான் கையை எடுத்துட்டேன். I took away my hand. நான் போய் திரும்பி ஜெபிச்சிட்டு நான் திரும்பி போறேன். I will pray again and then come back. எல்லாம் இதுல இருந்து என்ன விளங்குகிறோம்? From this what do we understand? சும்மா போய் கை வச்சிட்டா எவனா இருந்தாலும் கரண்ட்ல நான் தான் ஏஇன்னு போய் கை வச்சிட்டானாலும் ஏஇ அது எல்லாரையும் சேர்த்து சாம்பல் ஆக்கிடும் இன்சுலேஷன் இல்லாம கை வச்சா. Even if he be an assistant engineer, if he goes and touches the wire without insulation, he will be put into shock. எந்த பாஸ்டரா இருந்தாலும் இதே கான்செப்ட் தான். Whoever be the pastor, this is the same concept. ஒன்ட்ட வெயிட் இல்லனா அங்க இருந்து வெயிட் ரிட்டர்ன் ஆகும். If there is no power weight in you, the weight will return into அதனால கை you. வைக்காதன்னு சொல்றோம். Therefore lay hands on no man. அது பயத்தினுடைய அடையாளம் அல்ல. It's not the sign of fear. கை வைப்பது பரிசுத்தத்தின் அடையாளம். Laying hands is the sign of holiness. நல்லா நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க. Understand the truth. அதே தீமோத்தேயுல நீங்க படிச்சு பார்த்தா In that same Timothy, புருஷர்கள் எல்லா இடத்திலும் தங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது அதற்காகத்தான். and it is written here, men should lift up their holy hands and pray in all places. 1 தீமோத்தி 2:8 நீங்க இத பார்க்க முடியும். 1 Timothy 2:8 you see உன்னுடைய this. கைகள் பரிசுத்தமாக இருந்தால் நீ கை வச்சா எந்த பிசாசும் உன்னை டச் பண்ணாது. உன் கையில இருந்து பவர் போய் அந்த வல்லமையை துரத்தும். If your hands be holy, if you lay hands, then no problem, the power will cast out the devil. உன்னிடத்துல பவர் இல்லாம நீ போய் கை வச்சேனா அந்த பவர் உனக்குள்ள ஏறி உன் வாழ்க்கையை சீரழிக்கும். But the power lacking in you, that evil power will enter into you and destroy your life. தவறான வாழ்க்கை உள்ளவனுக்கு நீ விஷ் பண்ணாலே பாவம் பைபிள் சொல்லுது. And the word of God says, don't wish, God speak to the man who is disorderly. அவன் அங்கதானே இருக்கான், நான் இங்கதானே இருக்கேன், நான் விஷ் தானே பண்ணேன், அது பாவமா? ஒரு மரியாதை தானே, ஒரு கேட்டசி தானே அப்படின்னு உன் அறிவு சொல்லும். Your knowledge may say, that man is in that place, I am here, just wishing him, what will happen? ஆனா பைபிள் என்ன சொல்லுது? But what does the Bible say? 2 யோவான் 11 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 10:11 என்ன சொல்லுகிறது? 2 John verses 10 and 11. இந்த உபதேசத்தை கொண்டு வராம Without bringing this doctrine, ஒருவன் வீட்டுக்கு வந்தா if a man come into your அவனை house, ஏத்துக்காத. don't accept him. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாத. Don't bid him Godspeed. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் He that biddeth him அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் மாறிவிடுகிறான். is partaker of his evil deeds. கண்ணு வெளியில மெட்ராஸ் சைடுல பாதிக்கப்பட்டவங்க அங்க இருந்தா ரொம்ப மூஞ்ச அழகா நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல நீங்க என்ன செய்வீங்க? கண்ணை கசக்கிடுவீங்க. அது அங்கதான் இருப்பான். ஆனா அங்க இருந்து எங்க வரும்? உள்ள வரும். Those people who are attacked by the Madras eye, if you go and view them clearly, soon you will have the same sickness. அந்த டைரக்ட் பார்வை உன்னை கொஞ்ச நேரத்துல கவுத்திரும். Just your sight will bring in that power. நீ ஒருத்தனுக்கு விஷ் பண்றேன்னா அவனுடைய பாவத்துக்கு நீ உடன்படுகிறாய் இல்லாவிட்டா ஒத்துக்கொள்ளுகிறாய். If you wish that man, it means you are accepting his evil doings. சில நேரத்துல ஊழியத்தை விட்டு போனவங்க எல்லாம் நம்மள வந்து விஷ் பண்ணுவாங்க. Sometimes people who have left the ministry will wish us. சில நேரத்துல ஆவியில ஒத்தே வராது. Some people cannot get along with them. வேற வழியே இல்லாம அவங்களே வந்து கையை பிடிச்சுக்குவாங்க. But no other go, they may sometimes take hold of our hands. உடனே முத்தம் கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இரு தம்பி இரு, இப்ப என்ன முத்தம் கெட்டு போச்சு. They will try to give the kiss, but we will say stop. இப்ப நான் அவனுக்கு பாசமும் அன்பு ஐக்கியம் எல்லாம் கூடி பொங்கி வழியும். And now his affection and love is overflowing. முதலாவது நீங்கள் சத்துருவின் சகல வல்லமைகளை உங்களுக்கு மேற்கொள்ள அதிகாரம் உண்டு என்பதை விசுவாசியுங்கள். But first of all, believe that you have the power to overcome all powers of the devil. அது ஒரு gift மாத்திரமல்ல. That is not only a gift. அது ஒரு நம்பிக்கை. That's a hope. அது ஒரு விசுவாசத்தின் செயல். That's a work of faith. எந்த வல்லமையும் நீங்க உங்களை சேதப்படுத்திரும் பயப்படாதீங்க. Don't be afraid of any power hurting you. நீங்க லாஸ்ட் வரைக்கும் மரண வரைக்கும் உண்மையா இருக்கணும். Until the death, be faithful. அத மட்டும் நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். Just understand that truth. லூக்கா 4:35 பார்க்கும் பொழுது When you turn to Luke the Gospel, chapter 4 and verse 35. பிசாசு போகும்போது என்னத்தையாவது பண்ணிட்டு போயிரும் நீங்க பயப்படாதீங்க. Don't be afraid that the devil will do something to you when it உங்களுக்கு அந்த leaves. போராட்டங்கள் இருந்தாலும் Though you have the conflict, பைபிள் என்ன சொல்லுது? what does the word of God say?
அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. And Jesus rebuked him, saying, Hold thy peace, and come out of him. And when the devil had thrown him in the midst, he came out of him and hurt him not. அது அவனை ஒரு சேதமும் பண்ணாமல் அவனை விட்டு போய்விட்டது. It came out of him and hurt him not. பிசாசு பிடிச்சவனே அது சேதப்படுத்தாது, பிசாசை துரத்துறவனையும் அது சேதப்படுத்த முடியாது. It will not affect the demon possessed man as well the man who cast out the devil. பிசாசு நம்ம துரத்த போகும்போது அது நம்மள மேற்கொள்ளணும்ங்கற பயத்துல நீ போனாலே அந்த போக தவறு. When you go to cast out the devil, don't go with the fear that it will overtake you. உலகத்தில் இருக்கிறவனில் எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர்ங்கற தைரியத்துல தான் நீ போகணும். Go with the boldness that he that is in me is greater than he that is in the world. அது எந்த பிசாசா இருந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. Whatever be the devil, it cannot touch you. தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். God, thou art with me. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. Evil shall not take hold of me. அதுதான் நம்முடைய விசுவாசம். That is our faith. இதுக்கு ஒரு 10 வருஷ விசுவாசியா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. For that you need not be a 10-year-old believer. நீங்க பைபிள் படிச்சு பாருங்க. Read the Bible. இந்த 12 பேர் 10 வருஷ விசுவாசிகள் கிடையாது. And these 12 were not 10-year-old believers. இல்ல இந்த 70 பேரும் 10 வருஷ விசுவாசிகள் கிடையாது. These 70 were not 10-year experienced believers. இன்னும் சரியா சொன்னால் Yet more right. இந்த 70 பேருக்கு அந்த 12 பேருக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடையாது. The 70 and the 12 did not have the anointing of Holy Spirit. ஆனா விசுவாசம்ங்கற சக்தியை வச்சு தான் இவங்க துரத்துனாங்க. But they cast out the devils with the faith. ஆண்டவர் அனுப்புனார்ங்கற நிச்சயத்துல தான் அவங்க அதை ஜெயிச்சாங்க. Yes, with the assurance that God can do it, they overcame. இயேசு மரித்து பரலோகத்துக்கு ஏறி போன பின்பு 10 நாள் கழிச்சு பெந்தேகோஸ்து நாள்ல தான் பரிசுத்த ஆவி இறங்குகிறது. After Jesus ascended after his death, he sent the Holy Spirit after that. ஒருவேளை என் பக்கத்துல தப்பு இருந்தா பிசாசு போகாது இல்லையா? If there is mistake on my side, devil will not go. அதுக்கு தான் நான் சொன்னேன் பரிசுத்த கைகளை நீ கொண்டு வான்னு. That is why I said you have holy hands. ஒரு சுத்த மனசாட்சியை கொண்டு வா. Bring about a pure conscience. பிசாசு துரத்த போறதுக்கு முன்னால ஒரு 3/4 மணி நேரம் முழங்கால் போடு. Before you cast out the devil, be on knees 45 minutes. உன்னை சுத்திகரிச்சுக்க. Sanctify yourself. கொடைக்கானல்ல ஒரு பாஸ்டர் போய் பிசாசு துரத்த போனாரா? A pastor went to cast out the devil in Kodaikanal. Private independent pastor. An independent pastor. அண்ணனும் தம்பியும். And he was brothers. ரெண்டு பேரும் பிசாசு பயங்கரமா துரத்துவாங்க. The brothers, both of them, they cast out the devils. ஆனா ரெண்டு பேரும் தம் அடிப்பாங்க. But both of them would have the drink. சிகரெட் அடிப்பாங்க. Would have the smoking. எப்படிப்பட்ட ஆளுங்க? What kind of people they are? அண்ணனும் தம்பியும் ஒரு பிசாசு துரத்த போனாங்க. They were brothers and went to cast out the devils. பாஸ்டர் மாசிலாமணி சொன்னாரு இது. Pastor Masilamani said. அவங்க வந்து மனுஷன்ட்ட பேசுறது இல்ல, பிசாசுட்ட கூட பயங்கரமா டாக்லா பேசுவாங்க. They will even tackle the devil in a deceptive way. ரெண்டு பேரும் போய் பிசாசு துரத்த போனாங்க. Both of them went to cast out the devil. துரத்த போனா When they went, அந்த ஆவி சொல்லிச்சான். that devil said, ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களா? You both are come to cast me out? ரெண்டு பேரும் சிகரெட் குடிக்கிறவன். And both cigars? நீ எல்லாம் போதகர். And you are all preachers? என்னை துரத்த மட்டும் கிட்ட வந்துறாங்க. And don't come nigh to cast me out. அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க. Both of them said, நாங்கள் சிகரெட்டும் குடிப்போம். We will smoke cigars. சாராயமும் குடிப்போம். We will drink alcohol. நான் இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன், நீ முதல்ல மரியாதையா வெளிய போறியா இல்லையா? But I cast you out in Jesus' name, will you go out or not? எப்படிலாம் ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா? See how the people are? இன்னைக்கு நீங்க இப்படி எல்லாம் போனீங்கன்னா திருப்பி அது விளையாட்டு காட்டுச்சுன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும். ஏற்கனவே ஸ்கேவானை பத்தி அவங்க பிள்ளைங்களை பத்தி எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க பைபிள்ல. And if you play like that, you know how the devil will trickily affect you or try to உனக்குள்ள make you சரியான ஒரு down. அபிஷேகத்தை வாங்கிட்டு போ. But receive a proper anointing and proceed. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. And you pray for some time. கர்த்தர் உன்னை லீட் பண்ணட்டும். May the Lord lead you. ஆண்டவர் உன்னை போ சொன்னா நீ போ. If the Lord says go, you go ஆண்டவர் out. சொல்லுவாரு. God will say, இன்னைக்கு நான் இந்த பிசாசு உன் கையில ஒப்பு கொடுக்க போறேன். Today I will give this delivery into your hand. நான் ஒரு ஊழியக்காரர் கூட இருந்தேன். I was with a servant of God. ஒரு நாள் சாயங்காலம் அவரு ரெண்டு விசுவாசியை கூப்பிட்டாரு. One day evening he called for two believers. அந்த ரெண்டு விசுவாசி அந்த சபையில அபிஷேகம் பெறாதவங்க. Both of them were not anointed in the church. நான் உங்க ரெண்டு பேருக்காக ஜெபிச்சிட்டே இருந்தேன். I was praying for both of them. ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, The Lord said to me, இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு இன்னைக்கு அபிஷேகம் தரேன்னு சொல்லி. I will give anointing to one of these two. அன்னைக்கு நைட் ஒருத்தருக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு. That very night one person was anointed. ஆண்டவர் லீட் பண்ணுவாரு. The Lord himself will lead you. கர்த்தர் சொன்னா போ, கர்த்தர் சொல்லலன்னா போகாத. If the Lord says go, or else do not go. பிசாசு துரத்துற விஷயம், ஊழியம், ஜெபம், பிசினஸ், பிள்ளைகள், கல்யாணம் எதுக்குனாலும் நீ போறதுக்கு முன்னால ஆவியானவருடைய ஆலோசனையை கேளு.
Even before you could set out for casting out the devil, for your business, for prayer or for anything else, ask for the leading of the Holy Spirit. ஊழியத்துக்கு கூட ஆவியானவருடைய ஆலோசனையை கேளுன்னு பைபிள் சொல்லுது. Even for your ministry, ask for the leading of the Spirit of God, says the word of God. ஒரு கல்யாண வீட்டுக்கு போணுமா? If you have to go to a marriage house, கார்டு அடிக்கிறதுக்கு முன்னால நீ புறப்படாத. even before they set out the card, don't stand out. அவன் வீட்டுக்கு கார்டே கொடுக்கல, அதுக்குள்ளேயே இவன் போறதுக்குலாம் Dress எல்லாம் ரெடி பண்ணிக்கறான். He has not even invited your family, before that you are ready. ஜெபம் பண்ணு. You pray. கர்த்தர் உன்னை போ சொல்றாரான்னு பாரு. If the Lord is asking you to go, உனக்கு ஒரு லீடிங் வரட்டும். when you have a leading, பிசினஸ் தொடங்க போறியா? if you are starting a business, உட்கார் ஒரு ஆண்டவருடைய பாதத்துல. sit in the feet of God அவர் ரெகக்னைஸ் பண்றாரான்னு பாரு. and see if God is recognizing அதை your எப்படி business. கண்டுபிடிக்கிறது? How to find it out? தேவனுடைய சித்தம் இருந்தா உனக்கு அதுல சமாதானம் இருக்கும். If it is God's will, you will have peace of mind. தேவ சித்தம் இல்லனா உனக்கு ஒரு கலக்கம் நீடிச்சிட்டே இருக்கும், வெயிட் பண்ணு. If it's not God's will, you will have a trouble prevailing and just wait. நீ பாட்டு கிளம்பி போற கூடாது. Don't just start out. பாஸ்டர் பால் இருந்த காலத்துல In the days of Pastor Paul, அவர் கூட இன்னொரு ஊழியக்காரன் கூட இருந்தார். he had another servant of God with him. ஒரு நாள் ஒரு 4-5 பேர் வந்தாங்க. One day 4 or 5 came. இந்த இடத்துல ஒரு ஆளு சிக்கா இருக்காங்க, தயவு செய்து வந்து நீங்க ஜெபிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். They said one person is sick here, it will be good if you come and pray. உடனே அந்த கூட உள்ள பாஸ்டர் கிளம்பிட்டாரு. Immediately the pastor who was with that Pastor Paul, he started. அப்ப இந்த பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் பால் சொன்னாரு, Then Pastor Paul said, எனக்கு லீடிங் இல்லையே, I have no leading. எனக்கு நடத்திப்பு இல்ல, I have no leading. இவனுக்கு இந்த பிள்ளைக்கு அவங்க கூப்பிடுறாங்களா அங்க போய் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நடத்திப்பே கிடைக்க மாட்டேங்குது. I have no leading for you to go and pray for that child. உடனே கூட உள்ளவர் சொன்னாரா, Then soon the pastor, யாரியா இருக்கறான்னு சொல்றான், இதுக்கு என்ன நடத்திப்பு வரவாளு? he said he is sick and why shouldn't I pray? ஒரு Why? ஆத்மா முடியலன்னு சொல்றான். That soul is saying he is not feeling well. நம்ம ஊழியமே உடனே போய் ஊழியம் செய்யறது. And because I am a servant of God, immediately go to do the ministry. இவர் சொன்னாரா, ஊழியம் எல்லாம் கரெக்ட் தான், ஆத்மா எல்லாம் கரெக்ட் தான், ஆனா பரிசுத்த ஆவியானவர் போக சொல்லலையா? Then Pastor Paul said, ministry is good, souls are good, but Holy Spirit does not lead us. ஒரு ஆள் சுகம் இல்லன்னு சொல்றாங்க, நீங்க இருங்க நான் போயிட்டு வரேன்னு போயிட்டாரு. And he said, one person is sick, I cannot be here, I am going, and went. நேரா போயிட்டு இருக்கும்போது When straightly that pastor அந்த went, 4 பேரும் சேர்ந்து இந்த பாஸ்டர் தொவன்னு அடிச்சு துவைச்சு எடுத்துட்டாங்க. the 4 people, they chased the pastor and beat him up severely. யாரோ ஒருத்தன் காசு கொடுத்து Someone gave him the money இந்த பாஸ்டர் பால்னு இந்த சர்ச்சில் ஒருத்தர் இருக்கான் and said, there is a Pastor Paul in the church. அவனை சிக்கு சீரியஸ்னா வந்துருவான், நீங்க கொண்டு போய் அவனை சரியா அடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. If you tell him someone is sick and serious, he will immediately come, then beat him up severely. வந்தவங்களுக்கு பாஸ்டர் பால் யாருன்னு தெரியாது, ஊழியக்காரர் யாருன்னு தெரியாது. கூப்பிட்டு போன ஆளை வெளியே வச்சு ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல கொண்டு போய் சரியான அடி அடிச்சிட்டான். The people who came there did not know who is Pastor Paul, but just when a pastor came out, they beat him out that pastor severely. ஜிப்பா கிப்பாலாம் கிழிஞ்சு ரத்த குறையோட ஃபெய்தாம்க்கு வந்து சேர்ந்தார். They stripped him of his clothes and finally being bloody, he came into the faith home. எப்படி அந்த ஆத்மா சுகமாயிடுச்சான்னு கேட்டாராம். And Pastor Paul asked, is that soul healed? ஆத்மா சுகமாச்சா, என்னைய ஒரு வழி பண்ணிட்டானுங்க. They made me in one way, he said. அதுக்கு தான் நான் சொன்னேன் ஆவியானுடைய லீடிங் இல்லன்னு சொன்னேன். That's why Pastor Paul said, I do not have Spirit's leading. கொஞ்ச நாள் கழித்து After few days, அந்த காசு கொடுத்து அடிக்க சொன்ன ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு, அடிபட்டது பாஸ்டர் பால் இல்ல வேற ஆளு. the man who gave the money to beat up, he came to know that it was not Pastor Paul. அதனால அவன் சொன்னா, He said, அந்த ஆள் பயங்கரமான தந்திரமான ஆளு, ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். that man is very divisive man, he will always pray. நீங்க சரியான ஆளை கூப்பிடாம வேற ஆளை அடிச்சு விட்டீங்க. You did not call the right person, you beat another pastor. அவன் வேற ஒரு 4 பேரை செட் பண்ணி, Therefore he set another 4 people. நீங்க ஃபெய்த்தம்லயே போய் அவன் வெளியே வர மாட்டான், ஃபெய்த்தம்ல வச்சு அடிங்கன்னு சொல்லி ஒரு 4 பேரை அனுப்பி விட்டான். And he sent them saying, you go straight to the faith home. Pastor Paul will not come out, you there go and kill them. சரியா அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால, And just half an hour before that, பாஸ்டர் பால் சொன்னார், ஆவியானவர் என்னை ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு. Pastor Paul said, Spirit of God is urging me to go to a place. அப்ப கூட உள்ள அந்த அடிபட்ட பாஸ்டர் சொன்னாரா, நான் வெளியவே வரவே மாட்டேன். Then the pastor with him, he said, I will not go out. சிரிக்கிறது இல்ல, உண்மை. It is true. அவர் என்ன சொன்னாரு, நான் வெளியே வர மாட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் போய் நான் பட்ட பாடும் போதும் அடிபட்டது கேவலப்பட்டதெல்லாம் போதும், He நீ said, எங்கேயாவது நீ போ, நான் வரலன்ட்டார். I will not go out, you go anywhere, I am not coming out.
அப்ப இவர் ஜெபிச்சுட்டு இவர் கிளம்பி போயிட்டாரு. Then Pastor Paul prayed and went out. இவர் கிளம்பி போய் அரை மணி நேரத்துல அடுத்த 4 ரவுடிஸ் உள்ள வந்துட்டான். Half an hour after that, 4 rowdies came in. உள்ள வந்து நீ வெளியவே வர மாட்டேயான்னு சொல்லிட்டு போட்டு அவரை திருப்பி அடிச்சு உரிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. They took this pastor and beat him up severely. உண்மையா நடந்தது. It is a fact. இதெல்லாம் சிபிஎம் வரலாற்றுடைய கதைகள். These are all the histories of CPM. இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. ஒரு மணி நேரம் கழிச்சு இவர் விசிட்டிங் முடிச்சு பாஸ்டர் உள்ள வந்தாரு. This pastor did not know what to do. Pastor Paul came in after the visiting. என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. He asked what happened. உள்ள இருந்தாலும் அடிக்கிறானுங்க வெளிய போனாலும் அடிக்கிறான் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னாரு. Even if I am inside or outside, they beat me up. நடத்திப்புக்கு நீ கீழ்ப்படிஞ்சீனா நீ எங்கேயும் போயிட்டே இருக்கலாம். If you obey the leading, you can go anywhere. நீ தப்பிக்கொண்டே இருப்பாய். You can escape. எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் உன் கூடயே இருக்கணும். For that you need to have the Spirit of God always with you. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஆவியானவர் வந்துட்டே இருப்பார். Spirit of God will be with you in every step. எந்த பிசாசு கையிலயும் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். He will not give you over to the power of the devil. எந்த செய்வனை கையிலயும் ஒப்பு கொடுக்க He மாட்டார். will not give you to the witchcrafts. எந்த மந்திரவாதமும் உன் மேல பலிக்காது. And no magical spell will prosper. எவன் போட்ட சாபமும் உனக்கு பலிக்காது. No curse will prosper. எந்த மையும் உனக்குள்ள வேலை செய்யாது. No spells will work out. எந்த தாயத்தும் உனக்குள்ள வேலை செய்யாது. And no other witchcraft will work out. எந்த தகடு உன் வீட்ல வச்சிருந்தாலும் வொர்க் ஆகாது. And no other sorcery in your house will work out. யாரும் உனக்கு விரோதமா எழும்ப முடியாது. No one can stand up against you. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Nothing shall by any means hurt you. பிசாசு நம்ம வீட்ல அவங்கள அப்படி பண்ணிருமோ இப்படி பண்ணிருமோ பிசாசை இயேசு துரத்தின பொழுது அது கீழே தள்ளிடுச்சு தவிர ஒன்றும் சேதமடையாமல் அவனை விட்டு வெளியே போனது. And when he cast out the evil spirits, it went away from him and nothing were hurt by him. தானியேல் 6 அதிகாரம் 22 வசனம். Turning to Daniel, chapter 6 verse 22. தானியேல் 6:22. Book of Daniel, chapter 6 verse சிங்கங்கள் என்னை 22. சேதப்படுத்த முடியாது. Lions cannot hurt you. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்த முடியாது. The lions cannot hurt you. இது எதை காண்பிக்கிறது? What does this ஒரு show? மிருகம் உன்னை சேதப்படுத்த தேவன் அனுமதிக்கிறது இல்ல. God will not permit a beast to hurt you. இல்லாவிட்டால் சிங்கம் போன்ற பல வல்லமைகள் உன்னை மேற்கொள்ள தேவன் அனுமதி கொடுக்கிறது இல்ல. Oh, God will not give power for the evil powers like lion to hurt you. சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார்னு இருக்கு. God shut the mouth of the lions. அது சரியல்ல. That is not right. சிங்கத்தினுடைய நுகரும் சக்தியை, பார்க்கும் சக்தியை, இல்லாவிட்டால் நடமாடும் சக்தியை, வாயை எல்லாத்தையுமே கர்த்தர் கட்டி வச்சிருந்தார். God not only shut the mouth of the lions, he did not he shut the power of the lion's sight, the lion's smell and the lion's walk. சிங்கத்தினுடைய வாயை கட்டிட்டு அது கண்ணை திறந்து வச்சிருந்தா என்ன நடக்கும்? If the lion's mouth is shut and its eyes is open, what will happen? அது மேல விழுந்தே அவனை காலை வச்சு பீறி ஒண்ணுமில்லாம ஆக்கிடுமே. It will paw over the man and tear him unto nothing. ஆண்டவர் ஜீரோ ஆக்கி வச்சிருந்தார் அதை. But the Lord made its function to be zero. அது வாயை மட்டும் கட்டினார்னா கடிக்காம இருக்கும். ஆனா உன்னை கிழிச்சே எடுத்துருமே. Not just shutting the mouth because it will tear you off. ஆனா தேவன் அதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. But the Lord did not permit the lion. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? ஒரு சின்ன நகம் கூட உன் மேல பறண்டதுக்கு தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சிறு சேதம் கூட உனக்கு வராது. The Lord will not even allow the lion's nail to touch you. Such a little hurt will not come upon you. நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும். You have to believe. தேவன் அந்த வல்லமைக்கு அப்படியே நிப்பாட்டுறதுக்கு தான். அது உன் மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. That power cannot do anything upon you. எத்தனையோ இடங்கள்ல அப்படி சாட்சிகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். We have heard many such testimonies. பாம்பு அப்படியே நின்னுட்டு அப்படியே போயிருக்கு. The serpents just stand and go away. யோகியின் மறுபிறப்புன்னு ஒரு புத்தகம் படிச்சீங்கன்னா, And if you read a book like this, யோகியின் மறுபிறப்பு, Yogi's rebirth. அவன் ஒரு மலைப்பாம்பு வாயில சிக்குறான். He is caught in the mouth of a python. ஏவேன்னு கத்துறான். But he shouted Jesus. அப்படியே அந்த மலைப்பாம்பு அந்த ஈர்ப்பு சக்தியை விட்டுட்டு இறங்கி போயிடுது. And the serpent immediately left his force and went away. நம்முடைய விசுவாசியை ஒரு மலைப்பாம்பு சுத்திருச்சு, ஒரு சகோதரியை. One of our believer sister was surrounded by a python. இவங்க வீட்டை உள்ள பூட்டி இருந்தாங்க. அது எப்படியே உள்ள இருந்துச்சு, இவங்க கவனிக்கல. She was inside the house. She did not watch the snake inside. அது இவங்களை நெருக்குது. But it now constrained her. இவங்க கத்துறாங்க. And she is shouting. ரோட்ல போறவங்க எல்லாம் ஓடி வந்தா கதவை திறக்க முடியல. கதவை இவங்க உள்ள பூட்டிட்டாங்க. The people in the road came to help, but
but the door was locked. ஜன்னல்ல பார்த்தா இந்த சகோதரி அந்த பாம்பு சுத்துது. Through the window they saw the serpent being rolling around this girl. அந்த நேரத்துல புருஷன் வந்தாரு. But that time her husband came. இப்ப உடைச்சிட்டு உள்ள போனா அது எல்லாத்தையும் சுத்திருமோன்னு பயம். He opened the door, but he is afraid if it will surround him ஏதாவது also. பண்ணுங்கன்னு எல்லாரும் கத்துனாங்களா? And all shouted. இந்த ஆள் போய் முழங்கால் போட்டான். But this man went on knees. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி நீங்க தான் சார். And Lord, you are the only way of escape. அடுத்த செகண்ட் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துச்சு. The very next second the serpent took the reverse. எப்படி டைட் பண்ணிட்டு இருந்துச்சோ அப்படியே லூஸ் ஆகி வெளியே வந்துச்சு. As to how it was whirling around, it now started to loosen. அது உன்னை சேதப்படுத்துறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டாரு. The Lord will not permit it to hurt you. அதுதான் தேவனுடைய திட்டம். That is the plan of God. சர்ப்பங்களோ இல்லாவிட்டா தேள்களோ இல்லாவிட்டா பிசாசோ இல்ல சிங்கமோ எதுவுமே உன்னை சேதப்படுத்த அதிகாரம் இல்லை. And whether it be serpent or scorpions or evil powers or lions, it has no power to hurt you. அப்போஸ்தலர் 28:6 பார்க்கும் பொழுது Acts chapter 28 verse 6. அங்கே பவுல் ஒரு விரியன் பாம்பினால் கடிக்கப்பட்டான். Here Saint Paul was bitten by a viper. அது அவன் கையை கவ்விக்கொண்டது. It had taken hold of his hands. இப்ப விஷம் உள்ள போயிட்டே இருக்கு. Now the poison is getting in. உள்ள போயிட்டே இருக்கு. It is getting in. அப்ப தீவுல உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க இவன் வந்து கொலைபாதகன். Then the people said he is a murderer maybe. கப்பல் கடல் யாத்திரையில எல்லாம் தப்பிட்டான். He has escaped the sail. ஆனா இங்க வந்து பாம்பிட்ட மாட்டிக்கிட்டான். But now he is caught by the serpent. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு நுரை தள்ளும். Within few minutes he will warm out. அவன் ப்ளூ ஆயிடுவான். And he will become blue. இப்ப செத்து விழுந்துருவான். He will fall dead. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே They இருக்காங்க. were just waiting. ஆனா உள்ள ஒரு சக்தி இருக்கு. நோய் விஷத்தை எதிர்க்கிற ஒரு அபிஷேகம் உள்ள இருக்கு. But he had an anointing of power which would resist the venom. நான் சென்னை திருவள்ளூர்ல இருக்கும் பொழுது When I was in Tiruvallur, ஒரு நாள் ஒரு விசுவாசி வந்தார். there came a believer once. அவர் இந்த சாக்கு விக்கிற விசுவாசி. He was a believer who sold the gunny bags. அவருக்கு ரொம்ப கடன். He had so much of debts. கொஞ்சம் கூன் விழுந்த ஒரு சகோதரன். And he had a little bowing down. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. He could not educate his children. ரொம்ப கடன். He had so much of debts. தொழில் சரியா வாய்க்கல. He had no business, good business. கடைசில அவனுக்கு அபிஷேகம் குறைஞ்சு போயிச்சு. Finally his anointing came down. நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. Hope left him. எல்லா நிச்சயமும் போயிடுச்சு. His assurance left. லாஸ்ட்ல சாகணும்னு முடிவு எடுத்துட்டாரு. He took the point to die. அந்த மூட்டை பூச்சி மருந்து வாங்கிட்டார். பாய்சன் வாங்கிட்டார். And he took the poison to intake. அங்க இருந்த ஒரு குளத்து கரையில போய் உட்கார்ந்துட்டார். And he went by the side of a lake. முக்கால் வாசியை குடிச்சிட்டாரு. And he drank half of the poison. உட்கார்ந்திருக்காரு. He sat near there. எதுக்கு? For what? சாகிறதுக்கு. To die. இப்ப கொஞ்ச நேரத்துல நமக்கு மூச்சு திணறும், வாமிட் வந்துரும், நுரை தள்ளிரும். அதுக்கு பிறகு இந்த கால் டப்பாவை குடிக்கலாமா வேண்டாமான்னு பாப்போம். Within few minutes I will gasp in my breath, then I will vomit, then I will foam and become blue, and I will see whether I'll die or not. குடிச்சு பார்த்தா ஒண்ணுமே ஆகல. Drinking the poison again and again, nothing happened. அவனும் நினைச்சு பார்க்கறான் இந்த கொஞ்ச நேரத்துல கொமட்டிடும், உடனே வாமிட் வந்துரும், என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தா ஒண்ணும் முடியல. கடைசில ஃபெய்தம்ல நான் இருந்தா வந்துட்டாரு. He thought why the reaction is not taking place and soon came back to the faith home. நான் என்னன்னு கேட்டேன். I asked what? எனக்கு ஒண்ணுமே ஆகலையா. Nothing happened to me. நான் சொன்னேன் நீ அபிஷேகம் பெற்றால் தானே. You are an anointed person, is it? சாவுக்கு எதுவான எதை குடித்தாலும் அது உங்களை மார்க் 16:18 சொல்லி இருக்கப்பா அது ஒன்னு இருக்க. அதுக்காக நீ அதுவும் குடிச்சு பாத்துறாத எவனாது. In Mark the Gospel chapter 16 it is there that if you drink any deadly thing it will not hurt you, therefore you don't attempt to do that. நம்மால் விஷப்பரிச்செல்லாம் ரொம்ப பேர் பண்ணுவாங்க. And some people they try to attempt it. ஒருத்தர் சொன்னாரு, One person said, யூதாஸ் வந்து காட்டி கொடுத்தது நோக்கம் என்னன்னா இயேசு எப்படியாவது தப்பிடுவார்னு நினைச்சாராம். the reason for Judas betraying Jesus is that he thought somehow Jesus will escape. ஏன்னா அவருக்கு பயங்கர பவர் இருந்துச்சு, அதனால அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. அதனாலதான் காட்டி கொடுத்து அதன் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்த அவன் சித்தம் கொண்டானா. எதுக்கு? காசு வாங்கிட்டு நீ கதை சொல்ற வித்தியாசமா. And because Jesus had a great power, he will have somehow escape, and through that Judas wanted to glorify God, it seems. இப்ப புதுசா ஒரு புத்தக சுருள் கண்டுபிடிச்சிருக்காங்க. A new scroll is found out newly. என்னது? What is that? யூதாஸ் காரியத்தை எழுதின சுவிசேஷம். This gospel written by Judas Iscariot. அவனும் சுவிசேஷம் எழுதி வச்சிருக்கானா. And he has also written a gospel. உண்மைதான் எழுதி வச்சிருக்கான், அது இருக்கு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. It's true, he has written, they have found it out. அவனுக்கு தெரிஞ்சதை எழுதி வச்சிருப்பான் இல்லையா? லூக்கா மாதிரி, மாத்தேயு மாதிரி, மார்க்
மார்க் மாதிரி யோவான் மாதிரி அவனும் கூட சுத்தின ஒரு ஆள் தானே. He was a man who roamed about with Jesus. He would have written everything, is it not? நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand well. எந்த வல்லமையும் உன்னை சேதப்படுத்தாது. No power can hurt you. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். I have already told ஒரு you. விசுவாசி பையனுடைய கண்ணுல இந்த இடத்துல பாம்பு கொட்டிச்சு. And there was a serpent bit the eye of a believer boy. அவங்க விசுவாசத்தை விட்டுருவாங்கன்னு பார்த்தேன். அவங்க ஸ்ட்ராங்கா நின்னு ஜெயிச்சிட்டாங்க. I thought they will leave the faith, but they were strong to நான் prevail. பொன்னகரத்துல இருக்கும்போது When I was in Ponnagaram, ஒரு பையன் அங்க கப்பலூர்ல வேலை பார்த்தான். a boy was working in Kapalur. நைட் ஷிஃப்ட்டுக்கு போறாங்க. He went for the night shifts. வருஷம் எல்லா பையங்களும் இறங்கி பஸ் விட்டு இறங்கி வருஷம் அந்த ஒத்தடி பாதையில இருட்டுல போயிட்டு இருக்கான். Every boys in that one way path, they were walking in darkness. இவன் கால்ல ஏதோ லேசா ஒரு வழுக்குச்சு. And he started to slip in one place. அதுக்குள்ள அது கொட்டிடுச்சு. And before that it sting him. இவன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிட்டு புரிஞ்சுக்கிட்டான் ஏதோ கடிச்சிருச்சு. Before he could make the next step, he understood the bite. அப்படியே அந்த இருட்டிலேயே கையை விட்டு அந்த பாம்பை பிடிச்சிட்டான். He in that darkness itself took hold of the serpent. அது ஒரு சின்ன பாம்பு, அதை அங்கேயே கொன்னுட்டான். It was a little serpent, he immediately killed it. கம்பெனில போன உடனே எல்லாரும் இவனை பாத்துக்கிட்டே இருக்கான். நைட் ஷிஃப்ட்டோட இவன் கதை முடிஞ்சிரும், இவன் ஷிஃப்ட் முடிஞ்சிரும். Went to the company and everybody were watching that he would end up his life this night. செத்துருவான்னு பார்த்தாங்க, முழுந்துருவான்னு பார்த்தாங்க, மயங்கிருவான்னு பார்த்தாங்க, ப்ளூ ஆயிருவான்னு பார்த்தாங்க. அவன்கிட்ட சொன்னா டேய் ஃபர்ஸ்ட் ஏதாவது பண்றா, அந்த பாடுறா கொட்டின இடம் நல்லா ரத்த இது தெரியுது, நிச்சயமா ஆயிரும்டா என்னெல்லாமோ சொன்னாங்க. They thought he will become unconscious, blue or something will happen to him, and they said you take the first aid and do something. ஷிஃப்ட் காலையில 7 மணிக்கு முடிஞ்சது, அது வரைக்கும் உயிரோட தான் இருந்தான். Morning 7 o'clock the shift was over, but he was alive. எல்லாரும் காலையில அதே ஒத்தடி பாதையில தான் வந்தாங்க. Everybody came to seek him. அதே ஒத்தடி பாதையில தான் காலையில வந்தாங்க. They came in that same one way path. வந்தா அந்த பாம்பு செத்து கிடக்கு. They saw that serpent dead. இவன் அந்த புல்லுக்குள்ளேயே கையை விட்டு பிடிச்சிட்டானே. And he took it by the hand itself. காலையில 7 மணி 7:30க்குலாம் பொன்னகரம் ஃபெய்த் வந்துட்டான். 7:30 he came to the Ponnagaram faith home. இப்படி நைட் போனேனா ஒன்னு கடிச்சிருச்சா, அத கொன்னுட்டானா, ஆனா ஒண்ணு ஆகலையா, ஜெபிச்சிட்டே இருக்கேன். I went like this, one serpent bit him and but nothing happened, I am praying, he said. என்ன பண்றது? What a good thing it is. நீ ஹாஸ்பிடல்ல போய்ட்டு வா, நான் சொல்ல முடியும். And can we say you go to the hospital? அவன் ஹை ஸ்பீட்ல இருக்கான் விசுவாசத்துல. But he is in a high faith. ரைட், நான் ஒரு ஜெபம் பண்ணி போய்ட்டு வந்தேன், இது வரைக்கும் இருக்கான், இன்னைக்கு ஊழியத்துல இருக்கான். Therefore I said you go and I'll pray till today he is alive, he is in the ministry. நமக்கு அங்க பாம்பு போனாலே இங்க வந்து சாட்சி சொல்றான், அது கொட்டாமல் போனதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. But for us seeing the serpent there, they come and testify, you saying praise God, the serpent did not come to me. இப்படி தானே சாட்சி சொல்றோம். And some people testify that. அது இன்னும் எக்ஸாஸ்ட் பண்ணி கொத்தி இருந்தால் நேற்று முந்தின நாள் இரவே எனக்கு அடக்காரானே நடந்திருக்க வேண்டும், நான் இன்றைக்கு வந்திருக்க மாட்டேன். They exaggerate that incident saying, if the serpent had bit me, yesterday my funeral service would have been. கோயம்புத்தூர்ல பாஸ்டர் கேசி வர்கீஸ் இருக்கும்போது, When Pastor Casey Verghese was in Coimbatore, ஒரு சகோதரன் சர்வீஸ்க்கு வரும்போது ரயில்வே ட்ராக்ல அடுத்த ட்ராக்கை கவனிக்காம கிராஸ் பண்ணிட்டார். a brother when he was coming to the service, he did not watch the next track, but crossed the railway track. திடீர்னு சவுண்ட் கேட்ட உடனே விழுந்து அடிச்சு ஓடி வந்துட்டான். Suddenly when he heard the rushing voice of the train, he ஆனா அந்த ran up. பயம் மட்டும் போகவே இல்ல. But his fear did not leave him. சண்டே சர்வீஸ்ல சாட்சின உடனே எழும்பிட்டார். And he got up for the testimony. எல்லா சாட்சியும் சொன்னார். Everything he said. இன்றைக்கு அந்த சத்தம் கேட்காமல் இருந்தால், But today, இன்றைக்கு அந்த சத்தம் கேட்கல, திடீர்னு அந்த சத்தத்தை நான் கவனிக்காம இருந்திருந்தா, had I not listened to that sudden voice, பீஸாய் போயிருப்பேன். I would have become in pieces. நீங்கள் கூட்டம் முடிந்து வந்து என்னை பார்த்திருப்பீர்கள். After the meeting, you could have come and seen me. பாஸ்டர் கேசி வர்கீஸ் சொன்னாரு, உட்காரு. Pastor Casey Verghese said, ட்ரெயின்ல you sit அடிபடல. down. You are not injured. அதுக்குள்ளே அடிபட்டிருந்தால் பீஸா இருந்தால் சர்வீஸ் முடிந்து நீங்கள் வந்து பார்த்திருந்தால் அடக்க அவிசுவாசமா எதுவும் பேசாத, கர்த்தர் உன்னை காப்பாத்திட்டாரு, உட்காருண்டார். You don't speak anything in unbelief. God had protected you, you go and sit. நம்மெல்லாம் என்னெல்லாமோ சாட்சி சொல்றாங்க. And our people, they also testify like this. நானும் ஒரு சாட்சி சொன்னேன் ஒரு நாள். I also once testified. சாயல்குடின்னு ஒரு இடம் இருக்கு. In place called Sayalgudi. நான் அப்போ விசுவாசி. I was then a believer. நானும் அந்த கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். I had gone to that convention. பாஸ்டர் கேசி வர்கீஸ் தான் அப்ப பாஸ்டர். Pastor Casey Verghese was then the pastor there. கன்வென்ஷன் சண்டே மார்னிங் சர்வீஸ்க்கு முன்னால, And before the convention morning service on Sunday, பைபிள் ஸ்டடி. there was a Bible study. அந்த பைபிள் ஸ்டடி விசுவாசிகளுக்கு நடந்துட்டு இருக்கும்போது, நாங்கெல்லாம் விசுவாசியா
குளிக்கிறதுக்கு போய் இந்த நேரத்துல குளிச்சிட்டு வந்துடலாம்னு எல்லாரும் போயாச்சு. And all of us who were believers, believer boys, we went for taking the bath in this time. இப்ப பெரிய பெரிய பாஸ்டர்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே அப்ப விசுவாசியா ஒரு டீமா இருந்தோம். And during that time, this great pastors today were all young boys during that time. அவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த ஏத்த இறைக்கிற கிணறு உனக்கு இறைக்க தெரியும்லான்னு என்னைய கொண்டு போய் உள்ள விட்டாங்க. All of us, they said, you know how to draw the wells, and so you come and they put me in. நானும் துணிஞ்சு போயிட்டேன். I also presumptuously went. அது என்ன சுவர் கைப்பிடி சுவர் இல்லாத ஒரு கிணறு. It was a well without battlement. ஒரு பக்கெட் எடுத்தேன். And I took one bucket of water. அங்க வச்சிருந்த கல்லு என்னையும் பக்கெட்டையும் சேர்த்து இழுத்துடுச்சு. The stone which was there, it drew me and the buckets. அடுத்த செகண்ட் நான் கிணத்துக்குள்ள போயிட்டேன். பக்கெட்டோட வலிக்கு குப்பை உள்ள போய் விழுந்துட்டேன். The very next second, with the bucket, I went inside the well. எப்படியோ ஆண்டவருடைய கிருபையில அடி இல்லாம வெளியே வந்துட்டேன். Somehow by the grace of God, with no injury, I came out. ஞாயிற்றுக்கிழமை கன்வென்ஷன் சாட்சி. And now in the convention, I testified. 10 மணிக்கு சாட்சி சொல்றவங்க சொல்லலாம்னு நானு எழும்பிட்டேன். 10 o'clock, they said, those who want to testify can do it, and I got up. இப்படி குளிக்க போனேன். I went to take கர்த்தருடைய bath. கிருபையில நடு கிணத்துல விழுந்தேன். By the grace of God, I fell in the middle of the well. சைடுல எங்கயாவது விழுந்திருந்தா அடிச்சு பிச்சிட்டு போயிருக்கோம்னு அவர் சொன்னாரு. பைபிள் ஸ்டடியை கட் பண்ணிட்டு போனது தப்பு, அதை அறிக்கையிடு, நீ கீழே உட்காருங்க. Then pastor said, you missing the Bible study is your mistake. You confess your mistake and sit down. இங்க ஒருத்தனை தேடினா எல்லாரும் போயிட்டானுங்க. கடைசில பார்த்தா கிணத்துல நடு கிணத்துல கிருபையில போய் விழுந்தியா நீ? And finally, every one of you went, and you say, by the grace of God, I went into the middle of the well. இப்படிலாம் சாட்சி சொல்லுவோம். சாட்சி சொல்லிருப்பீங்க, நானும் சொல்லியிருக்கேன். Yes, we may tell the testimony like that, we may have said ஆனா also. நம்ம ஆளுங்க சாட்சி சொல்றத பார்த்தா அதுக்குள்ளேயே மரணத்துக்கும் எனக்கும் 1.25 அடி 3/4 அடின்னு அளந்துட்டு வந்துருவான். But our people testify saying the measure between them and death. அப்படிப்பட்ட பாதைகள்ல போனவர்கள் உண்டு. Yes, there are people who went through such a path. ஆனா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், தேவன் அனுமதி இல்லாம உங்களை ஒண்ணுமே சேதப்படுத்தாது. But understand one thing, without the permission of God, nothing can hurt you. பிசாசு உன்னை சேதப்படுத்தாது, முதல் பாயிண்ட். First point, devil cannot hurt you. சிங்கங்கள் துஷ்ட வல்லமைகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. Number 2, the lions, evil beasts cannot hurt அடுத்து you. எந்த சர்ப்பமும் உன் மேல அந்த அதிகாரத்தை செலுத்த முடியாது. And 3, no serpents can hurt you. எத்தனையோ விசுவாசிகள் ஊழியக்காரங்க சொல்றாங்க, எத்தனையோ ட்ரிப் பாம்பு கடிச்சிருக்கு, அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. Many servants of God and believers were bitten by the snake, but nothing happened. மார்க் 16:18 சொல்லி இருக்கிறது. Turning to Mark 16:18. சாவுக்கு எதுவான எதை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. And even if they drink any deadly thing, it shall not hurt them. எத்தனை பேர் தெரியாம என்னெல்லாமோ குடிச்சிருக்காங்க. Many have drank without their knowledge. ஒரு நாள் நான் ஃபெய்த்தம்ல இருக்கும்போது One day when I was in the faith home, ஒரு பால் வியாபாரி வந்தான். there was a milk businessman. இன்னைக்கு கொடுத்த பாலை கொஞ்சம் கொட்டிருங்களேன் அப்படின்னு சொன்னான். He called me and said, you just throw off that milk. எதுக்குன்னு சொல்லு. I asked why. இல்ல எதுக்குன்னு கேட்காதீங்க, இன்னைக்கு உள்ள பாலுக்கு காசு தர வேண்டாம், கொட்டிடுங்க. Don't ask me why, don't give me the money for the milk today, you just throw it off. இதே பாயிண்ட் தான் அவன் கடைசி வரைக்கும் சொல்றானே தவிர ரீசனே சொல்ல மாட்டேங்கிறான். Until the end he said the same but not the reason. கடைசில உண்மையை கேட்ட பிறகு சொன்னா, நான் கடைசி வீட்டுக்கு கூட்டும் போது பார்த்தேன் ஒரு பெரிய பள்ளி உள்ள என்ன இருந்துச்சு, செத்து கிடந்துச்சு, அதனால எல்லா வீட்லயும் சொல்லிட்டு வந்துட்டேன். Finally he said at last, in the last house when I was giving, I saw the lizard dead in the milk, therefore I said it in every house. நான் சொன்னேன், பால் குடுத்துட்டீல்ல, காசை வேணா கேன்சல் பண்ணிக்கோ, பாலை கொட்ட வேண்டாம், அது இருக்கட்டும், ஒண்ணு நமக்கு ஒண்ணும் பண்ணாதில்ல. I said, I will not throw the milk, it is okay that you cancel the money, but let me have the milk. அது பிறகு அது நான் குடிச்சேன். After that I drank the milk ஒரு also. மாதிரி இருந்துச்சு, ஆனா ஒண்ணுமே செய்யல. I felt giddy like, but nothing happened. இதையும் நீ செக் பண்ணாத. Don't check this also in your life. விசுவாசத்தை, அதாவது உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்ய கூடாது, பரீட்சை பார்க்க கூடாது, ஆனா விசுவாசிக்கலாம். Thou shalt not tempt the Lord thy God, but thou can have faith in him. தேவன் உனக்கு சேதத்தை அனுமதிக்க மாட்டார். God will not permit hurt. இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணத்தை நான் பின்னால சொல்றேன். I will tell the altogether reason for that. காரணம் என்ன தெரியுமா? Reason. இந்த சரீரத்தை நாம இன்னும் தெய்வீகமா கொண்டு வரல. We have not divinity into this நீங்க body. தெய்வீகமா இந்த பாடியை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த வல்லமைகள் ஒண்ணுமே டச் பண்ணாது. If you preserve this body in divinity, no power can touch us. நீங்க அந்த பவரை நீங்க கொண்டு வரணும். But you have to bring in that power. இந்த பவர், இந்த சரீரத்தை வச்சு நீங்க பரலோகம் போக முடியாது. With this your body, you cannot go to heaven. இது சாவுக்கு எதுவான சரீரம். This is a mortal body. இது ஒரு அற்பமான சரீரம். This is a vile body. இந்த சரீரத்தை நீங்க மறுரூபத்துக்கு
ஏத்த மாதிரி மாத்தணும். But you have to make your body into transformation. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அதனால தான் நிரம்ப சொல்றோம். That is why we ask you to infill in the Spirit. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உன்னுடைய எலும்பு, நரம்பு, ஊனு, சதை, இரத்தம், மயிறு, தோல் எல்லாம் நிரம்பணும். This anointing of the Holy Spirit should infill your body, your skin, your muscles, your hair and everything. எக்காலம் தொனிச்ச உடனே இந்த சரீரம் அப்படியே டிரான்ஸ்பிகரேஷன் ஆயிரும். When the trumpet sounds this, your body should be transformed. அப்படியே மாறிடும். It will be transfigured. அப்படி மாறுற அளவுல இப்பமே உன் சரீரத்தை நீ மெயின்டைன் பண்ணணும். For that cause you need to maintain your body right today. இப்பமே உன்னை ஒரு வல்லமே சேதப்படுத்தாத அளவுல இருந்தாதான் நீ மகிமையில போக முடியும். Only when you are in a position that no man can hurt you, you can get into glory. உன்னை சர்ப்பங்கள் ஒண்ணும் பண்ண முடியாது. Serpents cannot touch you. பிசாசு ஒண்ணும் பண்ண முடியாது. Devil cannot do anything. அடுத்ததாக பாம்புகள் ஒண்ணும் பண்ண முடியாது. Serpents cannot do anything. சாவுக்கேதுவான விஷங்கள் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. Deadly things cannot do anything. தானியேல் 3ஆம் அதிகாரம் 25 27 வசனங்களை பார்க்கும் பொழுது Turning to Daniel chapter 3 verses 25-27. 7 மடங்கு அக்கினி சூளையில அவர்கள் போன பொழுது When they went to 7 times heated fiery furnace, விழுந்ததுனால அவங்களுடைய கட்டுகள் அறுந்து போனது. their bands only were loosened, ஆனா முடி கூட கருகல. but even their hair was not burned. அவங்க Dressல அக்கினியின் மனம் வீசல. The smell of the fire was not in the coats. அந்த 7 மடங்கு அக்கினி சூளையில அவங்க உலாவிக் கொண்டிருந்தார்கள். In that 7 times heated furnace, they were moving about. ராஜா பார்க்கறான் அவங்கள அக்கினி சேதப்படுத்தல. The king saw that they were not hurt by the fire. அதுதான் தெய்வீக வாழ்க்கை. That is divine உன் life. சரீரத்தை மாமிசம் இல்லாத ஒரு வாழ்க்கையா நீ மாற்றி இருக்கணும். You have to turn your body so that you have a life without flesh. மாமிசமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவனாக நீ இந்த உலகத்துல வாழணும். In this world you should live as a God who will not dwell with that which is flesh. எந்த வல்லமையும் உன்னை சேதப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழணும். You have to live a life where no power can hurt you. இயேசுவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சரீரம் இருந்துச்சு. Jesus had such a body. அவர் பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இருந்தது போல அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் வந்தார். As the children are with flesh and blood, he came into the world like that. அவருக்கு பசி இருந்தது. He had hunger. தாகம் இருந்தது. He had thirst. அவர் இளைப்படைந்தவராய் காணப்பட்டார். He had weariness. இதெல்லாம் சரீரத்தில் அவருக்கு காணப்பட்டதான தன்மைகள். And these are the features in his body too. ஆனா பிசாசு அவரை டச் பண்ண முடியல. But the devil could not touch him. காட்டு மிருகங்களோட சஞ்சரித்தார் ஆனால் ஒன்றும் அவரை சேதப்படுத்தவில்லை. He moved with evil beasts but nothing could hurt him. அவர் பாட்டு சுத்தி ஊழியம் செய்தார், ஒரு வல்லமையும் சேதப்படுத்தல. He moved about to do the ministries but no one hurt him. எந்த வல்லமையும் அவரை தொட்டதாக பைபிள்ல கிடையவே கிடையாது. The Bible does not mention any hurt by anyone. அந்த சரீரம் அந்த அளவு மகிமையாய் வைத்திருந்தார். That his body was kept so glorious. அதனால தான் உயிரோடு எழுந்த உடனே That is why when he rose இந்த again, மரியாள் போய் தொடம்பொழுது when this Mary went to touch him, அவர் என்ன சொன்னாரு? what did he say? என்னைய தொற்றாத, Touch me not, நான் பிதாவிடத்தில் நான் போய் சேரணும். for I am not yet gone unto my இரண்டாவது இந்த Father. சரீரம் இப்ப மறுரூபத்தை சந்திச்சிருச்சு. This body is transformed. நான் உயிரோடு எழுந்துட்டேன். I am rose again. நான் இப்ப அவர்ட்ட போகணும். And risen again, I should go to அப்ப him. சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க கூடிய தேவ ஆவி நமக்குள்ள இருந்தா எந்த விஷமோ எந்த சக்தியோ உன்னை டச் பண்ண முடியாது. Therefore, if the Spirit of God which can quicken up the mortal body is within us, no evil thing can touch us. நார்த் இந்தியால போபால் விஷவாயு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. You would have heard of Goa poisonous gas in North India. அப்படிதானே? போபால்ல ஒரு அணு உலை வெடிச்சது. And there was a burst in the Bhopal nuclear நம்முடைய station. ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தாரு. One of our servant of God was then அவர் there. நியூஸ் கிடைச்சிருச்சு. He got the news. உடனே ஷால்கள எடுத்து போட்டு மூடிட்டாரு. Immediately covered himself with a shawl. ஒவ்வொரு விசுவாசி வீட்டுக்கு போனார். He went to every believer's house. அங்கங்க ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கு, செத்து தூக்கிட்டு ஓடுறான். Ambulances were taking their dead people. ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் மூச்சு திணறல்ல கஷ்டப்படுறாங்க. Thousands of people were gasping for breath. இவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே ஒவ்வொரு வீடா விசுவாசி வீட்ல போய் ஜெபிச்சு 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 அவ்வளவு வரையும் பார்த்தாரு. ஒரு விசுவாசி கூட மூச்சு திணறல்ல மாட்டல. But this servant of God kept on praising God and visited every believer's house, not one were dead. அந்த ஊர் முழுசும் அதே காத்து தான் எல்லாரும் சுவாசிக்கிறாங்க. Yes, everyone did breathe the same gas. ஆனா இவங்கள ஒரு சேதமும் பண்ணல. But no, nothing hurt these people. ஏன்? Why? இந்த சரீரங்கள் கிறிஸ்துவை சுவாசிக்கிறது. These bodies, they believe in Christ. கிறிஸ்துவை சுவாசிக்கிறது. They breathe in Christ. பரிசுத்தாவியினால் இந்த சுவாசம் ஓடிட்டு இருக்கு. They breathe by the Holy Spirit. மரணத்தையும் அழிவையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை உனக்குள்ள இருக்க வேண்டும். There should be a power in you to overcome power, death and destruction. 121 சங்கீதம் 6 வசனம். Psalm 121 verse 6.
பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலில் வெயில், இரவில் நிலவு. Sun by day, moon by night. நமக்கு தண்ணிய மாத்தி குடிச்சிட்டாலே அக்வாஃபினால இருந்து கிண்லேக்கு போனாலே சிக்காயிடலாம். For us, if we just change our water from Aquafina to Kinley, அப்படிதானே? we become sick. ரெண்டுமே காஸ்ட்லியான தண்ணி. Both are costly waters. அது ரொம்ப ட்ரீட்டட் நல்ல பிளான்ட்ல கொடுத்து ட்ரீட் பண்ணி தான் வருது. Both of them were treated in a good plant. அதுல கூட தண்ணிய மாத்தி குடிச்சிட்டா இவனுக்கு 10 நாள் படுத்துக்கறான். But even in that, if they change the water, they fall sick. கேட்டா தண்ணி மாறி விட்டது. If we ask, they say water is changed. நானும் நீங்களும் எல்லாரும் ஒண்ணுதான், இப்படி தான் அதே லிஸ்ட்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். You and me are the same, in the same level. இப்ப பாட்டில்ல தண்ணி தூக்கிட்டு வர்றது ஒரு பிரஸ்டீஜ். அது இல்லன்னா உனக்கு நீ சோத்துக்கு வழி இல்லாதவன்னு நினைச்சிருவான். அப்படிட்டு எல்லாரும் புதுசா கலர்லயாவது பாட்டில் வாங்கி ஒன்னு வீட்ல இருந்தா தண்ணி பிடிச்சிட்டு வந்துறான், இல்ல கடையில இருந்தா வாங்கிட்டு வந்துறான். அது ஒரு மரியாதை, இப்போ ஒரு ரெஸ்பெக்டட் டியூட்டி ஆயிடுச்சு அது. Now people think that taking mineral water bottles with their hand is some prestigious issue. தண்ணி தாகம் எடுக்கோ இல்லையோ மத்தவங்க குடிக்கும்போது நானும் என்கிட்டயும் பாட்டில் இருக்கு அப்படின்னு ஒன்னு காட்டணும். Whether you drink water or not, you want to show that I have this bottle. ஆனா இந்த பாட்டில் தண்ணி கூட நம்மள தகராறு பண்ணி விட்டுருது. But even this bottle of water will hurt us. நான் சொல்றேன், வெக்கமா சொல்றேன், இது கூட உன்னை சேதப்படுத்த கூடாது. But I feel ashamed to say that even this thing should not hurt you. வெயில் கூடிருச்சு, சைனஸ் வந்துருது, அது வந்துருது, இது வந்துருதுங்கறா. And because of the heat, they say I am in sinus and other things. நான் பாவம்னு சொல்லல. I don't say it is sin. இன்னும் உன் சரீரம் டிரான்ஸ்பிகரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு தகுதி ஆகலன்னு சொல்றேன். But I say your body is not yet transformed or not made worthy. அது ஏன் வீங்குது தெரியுமா? You know why? அமாவாசையா. They say it is swelling because it is no moon. அப்போ உடம்புல வீங்கிறதுக்கு அமாவாசை கரெக்ட்டா தெரியுது, உனக்கு அமாவாசை தெரியல. And then no one knows that it has to swell in you. இந்த அமாவாசை பௌர்ணமியில நம்ம ஆளுங்களும் பாதிக்கப்படுறதுனால இப்ப அமாவாசை பௌர்ணமி ஜெபம்ங்கிறது ஒரு சூடு பிடிச்சு வருது இப்போ. But our people that they might escape the powers that work in the no moon day, they are also praying during that time. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும். நிலவுன்னா என்னது? சந்திரன் தான். சந்திர ரோகம்னு ஒரு ரோகம் இருக்கு, பைபிள்லயும் இருக்கு. மத்தேயு 17 சந்திர ரோகத்தினால் பிடிக்கப்பட்டவன், அதான் ஃபிட்ஸ், அதனுடைய ஒரு பெயர் தான் அது. மத்தேயு 17:15 நீங்க இத படிக்கலாம். Matthew 17:15 we see about the fits. That is a kind of this அமாவாசை பௌர்ணமியில வியாதி இருக்கலாம், ஆனா விசுவாசிக்கு அந்த வியாதி கிடையாது. That is a disease by the moon. Other people may be affected but not the believers. அதனால இப்ப ஊழியக்காரங்கள்ல ஒரு சிலர் அமாவாசை ஜெபம் வைக்க ஆரம்பிச்சிட்டான். Therefore some servants of God start to have prayers in the no moon time. இன்னும் ஒரு சிலர் பௌர்ணமி ஜெபம் வைக்கறாங்க. And even some others in the half moon time. நீ பவர்ல இருந்தா பௌர்ணமி வேலை செய்யாது, பவர்ல இருந்தா அமாவாசை வேலை செய்யாது. But if you have the full power, whether it be full moon or no moon, no other power can hurt you. பகலில் வெயில் உன்னை சேதப்படுத்தாது. The sun shall not hurt thee by day. இயேசு பகலெல்லாம் சுற்றி திரிந்தார். Jesus went about in the day. இரவெல்லாம் வனாந்தரத்தில் ஜெபித்தார். And he prayed in the mountain in night. நடுக்கடலில் நடந்து வந்தார். He walked about in the sea. அவர் வனாந்தரத்துல போய் அந்த வெயில்ல உட்கார்ந்து ஜெபிச்சு கொண்டிருந்தார். நைட் எல்லாம் அந்த காற்றுல, வனாந்தர காற்றுல எல்லாம் உட்கார்ந்து ஜெபிச்சாரு. And he was moving about in that heat in the day, and he was praying in the snow in the night. உனக்கு அரை மணி நேரம் காத்து இல்லன்னா மூச்சு முட்டிருது. If you have no wind for half an hour, you are gasping. நான் சொல்றேன், இந்த சரீரத்தை இன்னும் நீ மறுரூபத்துக்கு ஏதுவாக மாற்றவில்லை. I tell you, you have not tamed your body for transformation. ஒரு சரியான அபிஷேகம் வரும் பொழுது, ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் வரும் பொழுது இந்த சரீரமே அழிவுக்குரியதாகிய இது அழியாமையை தரிக்க ஆரம்பிச்சிரும். When you have a good anointing within you, a supernatural power coming into you, this your immortal body will become immortal. சாவுக்கு ஏதுவான இது சாவாமையை தரித்துக்கொள்ள ஆயத்தமாயிடும். In your corruptible body will put on incorruption. இந்த ஜென்ம சரீரத்துல பாரம்பரியமான வியாதிகள் இருக்கலாம், ஆனா இது ஜென்ம சரீரம் மாறி ஆவிக்குரிய சரீரமாய் மாறணும். In this your body of nature, you may have hereditary disease, but this body should be changed to be a spiritual body. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். I went to a அந்த house பிள்ளை அப்பப்ப கொஞ்சம் ட்ரிப் ஆயிடுவா. where the girl very often she is mentally disturbed. நான் சொன்னேன், எவ்வளவு நாளா இவளுக்கு இருக்குன்னு. I asked, how long are you like this? உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கும் கூட இப்படி இருந்துச்சு. The mother said, I also had the same. ஓஹோ, அப்ப உங்களுக்கு இருந்தா இவளுக்குள்ள வந்துருச்சு. Oh, so you have and your child also இல்ல has. இல்ல, எங்க அம்மாவுக்கும் இருந்துச்சு. No, even my mother had. சரி, உங்க அம்மாவுக்கு இருந்துச்சு, உங்க அம்மா இந்து, நீ விசுவாசி,
உனக்குள்ள இருந்துச்சு ஜெயிச்சிட்ட அப்ப உன் பிள்ளையும் ஜெயிச்சிருக்கணும்ல அபிஷேகம் பெற்றவா The grandmother is Hindu, but you are a believer, you prevailed, your child also should prevail. நான் சொல்ற பிரசங்கம் இன்னைக்கு இன்றைய பிரசங்கம் உன்னையே எந்த வல்லமையும் சேதப்படுத்த முடியாத அளவில் நீ உன்னுடைய சரீரத்தை பேணி காக்க வேண்டும். My message for you today is, you have to maintain your body so that no other power can hurt you. அதுக்காக வெயிலே போக கூடாதுன்னு சொல்றேன். அப்படியே சொல்றேன். இல்ல Therefore, தண்ணியை சூடாக்கி சாப்பிடுங்க. அப்படியே சொல்றேன். do I இது say நான் you- டாக்டர் அல்ல. I don't say you have to heat up the water, don't go in the sun. I am not a doctor. நீ உன்னுடைய சரீரத்தை பரிசுத்தத்துல மெயின்டைன் பண்ணு. But maintain your body in holiness. அபிஷேகத்துல மெயின்டைன் பண்ணு. Maintain in anointing. பிரதிஷ்டையில மெயின்டைன் பண்ணு. Maintain it in consecration. உபதேசத்துல மெயின்டைன் பண்ணு. Maintain it in doctrine. அப்ப இந்த சரீரத்துல இந்த அபிஷேகம் தங்கும் பொழுது இந்த மாம்ச சரீரத்துல உள்ள பலவீனம் மாறும். When the anointing lasts in you, your weakness in your body will be gone. வியாதி மாறும். Your sickness will be gone. பிசாசின் போராட்டம் மாறும். Your demon possession will be gone. பாவத்தினால் உண்டான வியாதி சாபங்கள் வெளியே போகும். And all other curse and the other things through sin will be gone. அப்போஸ்தலர் 27:23ல சொல்லி இருக்கிறது. Turning to Acts 27:23. உனக்கு கப்பல் சேதம் வரலாம் ஆனால் பிராண சேதம் வராது. You may have shipwreck but not danger to your life. அப்படினா கப்பல் சேதம் வரலாம் வருது ஆனா பிராண சேதம் வராதுன்னா விசுவாசத்துல பல போராட்டங்கள் தோல்விகள் வரலாம் ஆனா உன் ஜீவனை எடுக்கிறதுக்கு பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. You may have conflicts and weaknesses in your faith, but there is no power for the devil to hurt your life. வாசிங்க. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் உண்டாகாது. கப்பல் சேதங்கிறது விசுவாசத்துல சில நேரங்கள்ல போராட்டங்கள் வந்து நல்ல விசுவாசிகள் கூட தடுமாறிறாங்க. Loss of the ship means even some good believers, they stumble in faith when they have the test. ஆனா பிராண சேதம் வராது. But no danger for life. ஏனென்றால் உன்னுடைய காலங்கள் தேவனுடைய கரங்கள்ல இருக்கிறது. Because your life is in God's hands. ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. Nothing shall hurt you. எந்த வல்லமையும் சேதப்படுத்த கர்த்தர் அதிகாரம் கொடுக்கல. அதான் பைபிள்ல தெளிவா எழுதி இருக்கு. God has not permitted any power to hurt you, it's clear in the Bible. சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். I give you all power to prevail over the powers of the ஒன்று enemy. உன்னை சேதப்படுத்த முடியாது. Nothing shall any means hurt அந்த you. ஆவியை துரத்தின பொழுது அந்த பிசாசு பிடிச்ச மனுஷனை போட்டு அலக்கழிச்சது. When ஆனா சேதப்படுத்த முடியல. When he cast out the evil spirit, it rebuked that man, but it did not hurt him. சிங்க கெபிலே போட்டாலும் சிங்கம் அவனை சேதப்படுத்த முடியாது. Even if he was put in the den of lions, lions could not hurt him. அக்கினி ஜுவாலையிலே அவர்கள் போடப்பட்டும் அக்கினி அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. Flame of fire could not attack those people of God. அப்போஸ்தலனாகிய பவுலை பாம்பு கடித்தது விஷம் ஏறவில்லை. Viper bit Saint Paul, but poison did not get him. சங்கீதக்காரன் சொல்கிறான் வெயிலோ நிலவோ என்னை சேதப்படுத்த முடியாது. Psalmist says, sun or moon cannot hurt me. விசுவாசத்தின் அறிக்கை சாவுக்கேதுவான எதை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. Confession of faith is that if you drink any deadly thing, it will not hurt you. ஏனென்றால் நீ ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன். Because your name is written for நீ life. அபிஷேகம் பண்ணப்பட்டவன். You are anointed. உனக்கு தெரியுதோ இல்லையோ உன் நெத்தியில ஒரு பரிசுத்த முத்திரை இருக்கிறது. Whether you know or not, a holy zeal is in your forehead. அதனாலதான் பிசாசு உன் கிட்ட வந்தாலும் அப்படி விலகுறான். Therefore even the devil comes nigh to you, he gets out. உன்னை மேற்கொள்ள வருகிற வல்லமைகள் அப்படியே விலகுறதுக்கு காரணம் உன் நெற்றியில இருக்கிற அந்த தேவனுடைய நாமம். Powers coming to prevail you, they get away because of the name in your forehead. இந்த வல்லமைகளால் நீ சேதமடையாமல் இருந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் If you live a life not being hurt by the powers of the enemy, வெளிப்படுத்தல் 20:14 சொல்லி இருக்கிறது இவர்கள் இரண்டாம் மரணத்தினால் சேதம் அடைவது இல்லை. Revelation 20:14 says, these people cannot be hurt by the second death. நீங்கள் சரியான விதத்துல விளங்கிக் கொள்ளணும். Understand it clearly. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு இரண்டாம் மரணத்தின் மேல் அவன் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. Him that overcometh shall, on him the power of second death shall not have a power. வெளிப்படுத்தல் 2:11 நீங்கள் அதை பார்க்கலாம். Revelation 2:11 you see that. வெயில் உன்னை சேதப்படுத்த முடியாது. Sun shall not hurt you. நிலவு உன்னை சேதப்படுத்த முடியாது. Moon shall not hurt you. நீங்க வெயில் வந்துருச்சு நிலவு வந்துருச்சு எனக்கு அமாவாசை இந்த மேல் எந்த விசுவாசியாவது இப்படி அவனும் சொல்லக்கூடாது. Hereafter no believer should say it's no moon, it's sunny. நீ அப்ப விசுவாசி கிடையாது. Then you are not a believer. நீ பரிசுத்த ஆவியை பயிற்சிவிக்கல. You are not practiced with the Holy Spirit. அபிஷேகத்தின் வல்லமையை நீ பயிற்சிவித்து பாரு. You exercise the power of the Spirit of God. ஒரு சின்ன டேப்லெட் உன்னுடைய வியாதியை சுகமாக்கிடுது. And in a little gap your sickness is healed. ஒரு சின்ன டானிக் உன்னை சுகமாக்கிடுது. A little tonic it heals your sickness. ஒரு ஆயின்மென்ட் உடனே உனக்கு வந்து பெயின் கில்லரா மாறிடுது. An ointment it becomes a painkiller for you. அதை விட உன்னை மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு அபிஷேகம் உனக்குள்ள இருக்கு. அது உன்னை குணமாக்காது.
More than that, you have an anointing in you which transforms you. Will he not எந்த heal ஒரு you? வல்லமையும் சேதப்படுத்த மாட்டாது என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். Be assured of this fact that nothing shall by any means hurt you. வேவுகாரரை ஏற்றுக்கொண்டபடினால் ராகாப் சேதமடையாமல் பாதுகாக்கப்பட்டாள். Because Rahab the spyman accepted, Rahab was not hurt. நீங்க பாருங்க உலகத்துல பாருங்க இந்த ஸ்பைடர்மேன் நீங்க எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குறீங்க. You interestedly look at the Spider-Man in the world. இல்லட்ட சக்திமான் சொல்லுவீங்க. Oh, we call him Shaktiman. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வானத்துல இருந்து குதிச்சிடுவான், மாடியில இருந்து இறங்கிடுவான், ஏறிடுவான், இப்படி எல்லாம் சொல்றான். ஒரு சாதாரண ஒரு மனித சக்தியில இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறதுனா தேவனுடைய சக்தியில நீ என்னெல்லாம் பண்ணலாம்? And you can see by that human power they just climb up, they get down. And if just by that human power they can do that, how much more you can do with the power of God? தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜீவிக்கிறார். God is alive for his people. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜீவிக்கிறார். God is alive for his children. பாஸ்டர் டான் நம்முடைய ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னால Even before Pastor Don stepped out, ஏதோ ஒரு இடத்துல ஊழியத்துக்கு முடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து வெளிய வரும்போது அது ஒரு உள்நாட்டு சண்டை நடந்தது. after finishing the ministry in a place, when he came out there was a war within side. அவருடைய சாட்சியை நீங்க அந்த புக்ல படிச்சீங்கன்னா தெரியும். You read this testimony, you can know it. இவர் அந்த ரோட கிராஸ் பண்ண வந்துட்டார். He came crossing the road. எல்லாம் யுத்தம், ஜனமே நடமாட்டம் இல்லை, இவர் கிராஸ் பண்றாருன உடனே இவர் ஒரு உளவாளின்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. There was no people around, but the war was on, but because he was crossing, they thought he is a spy and find him. பயங்கரமா ஃபயர் பண்றாங்க, இவர் போறாரு, முன்னுக்கும் பின்னுக்கும் பயங்கரமான சூடு, கடைசில நின்னுட்டாரு. நின்ன உடனே பாத்தீங்கன்னா ஃளைட்ல ஹெலிகாப்டர்லாம் வந்துருச்சு சுட்டு தள்ளுறதுக்கு. They started to fire him around with a gunshot. Finally the helicopters even came to shoot him. ஃளைட்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. And they started to bomb him from the flight. ஏன்னா எல்லாம் அடிச்சு இவர் ஒண்ணுமே ஆகாம நிக்கிறாரு, நடக்கிறாரு, மூவ் பண்றாரு, இவர் எப்படியாவது கொன்றணும். But he was standing there, moving there with no hurt, and they were trying their level best. ஒரு புல்லட் கூட அவர் மேல படல. But nothing fell upon him. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க அந்த? How many of you read this testimony? உண்மை அது. He stood. ஒண்ணே தேவன் அனுமதியாம ஒரு முடி கூட கீழ விழாது. Yes, no hair of you will fall to the ground without God's permission. ஒரு சிலருக்கு தலையில முடி குறஞ்சு போச்சுன்னு ரொம்ப துக்கம். Some of you are very grieved saying hair has all fallen. நீங்க கேளுங்க, என்ன ஆண்டவரே நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்க, பிளஸ் பண்ணுங்க. But you ask the Lord, why have you decreased? You increase it. ஏன்னா அவர் பெர்மிட் பண்ணாம என்ன செய்யாது, அப்படிதானே? Because God is permitted, that's why. நானும் ஒரு காலத்துல ஒவ்வொரு ஸ்டைல்ல முடி வச்சேன். Once I had a stylish hair. உடனே பார்த்தாரு இவன் இந்த சேட்டை பண்றான்னு, உடனே எனக்கு முடி அரிக்கிறதுக்கு பெர்மிட் கொடுத்துட்டாரு. Then he gave me the permit to cut off my hair. திருப்பி நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. Then I did not know what to do. பைபிள்ல தேடி பார்த்தேன். I was looking into the Bible. உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது, என் நோட்ல எழுதி வச்சிருக்கேன். All the hairs of your head are counted. I just அவைகள் wrote it ஒன்றும் down. என்னை அறியாம என்ன செய்யாது, விழாது. God, not an hair will fall down without your knowledge. இதெல்லாம் எழுதி வச்சு ஜெபிச்சேன். I wrote it all and prayed. ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால மைனஸ் பண்ணதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், பிளஸ் பண்ணணும். I have committed some mistake, all that you have subtracted, add it in my life. திரும்ப கிளியர் ஆயிடுச்சு. Again it was cleared. அதே மாதிரி நீங்களும் ஜெபிச்சு பாருங்க. So we said try to pray. நீங்க அதனால நீங்க போய் எந்த எண்ணெயை தேய்ச்சாலும் Whatever இருக்கிறதும் போயிர போகுது. Whatever be the hair oils you apply, it's of no use, even your hairs, it will fall down. ஐயோ சீக்கிரமா வெள்ளை ஆயிருதுன்னு சொல்லி நம்ம ஆளுங்க என்னலாமோ பண்றாங்க. Some people do something else that they might make their hair black. உன்னை எப்படி வச்சிருக்கணும்னு அவருக்கு தெரியும். But God knows how to keep you. உன்னை கருப்பா அழகா அப்படியே கருப்பா கடைசி வரை கொண்டு போவார், வெள்ளையா கொண்டு போவார். ஆனா நீ சிவப்பா மஞ்சளாக்கணும்னு ட்ரை பண்ண கூடாது. If you want God wants you to be fair, then okay, or else black, then it's like that. You don't try to do something. நேத்து பாஸ்டர் பிஜி சொன்னாரு. Yesterday Pastor PG said ஒரு பையன் சின்ன தாடி வச்சிட்டு வந்தானா, சின்ன தாடி. A boy had a little bird. என்ன தம்பி இப்படி வச்சிருக்கானா? What brother you have like this? அந்த எலக்ட்ரிக் இத வச்சு பண்ணனா சார்ஜ் நின்னு போச்சுன்னு சொன்னாங்க. He said I did it with the electrical razor and the charge stopped. அவர் சொல்றாரு அவனுக்குள்ள சார்ஜ் நின்னு போச்சு, அபிஷேகம் இல்ல, அதனால இப்படி குரங்கு மாதிரி பூனை மாதிரி எல்லாம் வச்சிட்டு வராங்க. And pastor said because he had no anointing within him, he had no charge, he has like this. லட்சணம் உள்ளவைகளுக்கு எது தேவையில்லை, அலங்காரம் தேவையில்லை. That which is beautiful need no adorning. உன்னை ஒரு வல்லமையும் சேதப்படுத்தாது. And no power can hurt you. உன்னை கர்த்தர் எப்படி கொண்டு போகணும்னு வைக்கிறாரோ அப்படி அழகா கொண்டு போவார். However the Lord wants to lead you, he will lead you beautifully. இயேசு
எந்த வல்லமையும் சேதப்பட முடியாமல் தப்பிவித்து போய்க்கொண்டே இருந்தார். Jesus escaped with no power to hurt him. அவரை கிளைமேட் ஒண்ணு ஆக்கல. Climate did not affect him. பசியினால அவருக்கு பாதிப்பு வரல. Hunger did not affect him. உபவாசம் போட்டதனால அல்சர் வரல. Fasting did not put him to ulcer. 40 நாள் உபவாசம் எடுத்தார். அல்சர் வரல, வயிற்று புண் வரல, குடல் புண் வரவில்லை, கீரை சாப்பிடவில்லை. 40 days of fasting, he did not have intestinal problem. No ulcer, he did not eat the greens. ரொம்ப பசியில போய் அந்த கிணத்தண்டை உட்கார்ந்து இருந்தாரு. அந்த பொண்ணு ஜாதி கதையெல்லாம் பேசின உடனே தாகமே மறந்து போயிடுச்சு அவருக்கு. With great fasting, he sat beside the well and the Samaritan woman came there and spoke. He forgot his thirst. அவளும் பிரசங்கம் தான் பண்ணாலே தவிர கடைசி வரைக்கும் தண்ணி கொடுக்கவே இல்லை. He only preached. She did not give him water. இவங்க மார்க்கெட்ல இருந்து வந்ததையும் அவர் சாப்பிடவே இல்லை. And he did not eat what she brought them. அவர் போட்டிருந்த Dress அழகா முழுவதும் நெய்ததான ஒரு அங்கி. And his coat was fully woven. நம்மள மாதிரி ஸ்லீவ்லெஸ் ஹைட் 8 இதெல்லாம் கிடையாது. It was not full sleeves or sleeveless as we have. அப்படிதானே? Is it not? அவர் முழுவதும் நெய்திருந்த ஒரு அங்கியை போட்டிருந்தார். அதற்கு மேல் ஒரு மேல் வஸ்திரம் போட்டிருந்தார். முழுவதும் நெய்திருந்தபடினால் அது சீட்டு போட்டு பங்கு கொடுக்கப்பட்டு விட்டது. போர்த்தி இருந்தது, 4ஆக கிழிக்கப்பட்டதுன்னு பைபிள் சொல்லுது. He had a coat fully woven and he had an overcoat for it, and because it was like that, it was cast lots and parted into 4. அவரை எந்த கிளைமேட்டும் அட்டாக் பண்ணல. No climatic condition affected him. மத்தேயு 4ல சொல்லி இருக்கிறது அவர் காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தார். Matthew 4 says he moved with wild beasts. ஆனா ஒரு மிருகமும் அவரை கடிக்கவும் இல்ல, கொத்தவும் இல்ல, ஒண்ணும் பண்ணல. But no beast stinged him or bit him. அவரை எந்த ஒரு சக்தியும் மேற்கொள்ள முடியாது. No power could overtake him. ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், If you are a child of God, எந்த வல்லமையும் உன்னை மேற்கொள்ள முடியாது. no power can prevail over you. தேவனுடைய சக்தி உன்னோடு கூட இருக்கிறது. The power of God is with you. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வந்துட்டோம். Today we are in spiritual life. இன்னைக்கு எந்த வல்லமைகள் உன்னை சேதப்படுத்துது? And what power is hurting you today? கிளைமேட் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. Climate cannot touch you. எந்த கிளைமேட் உன்னை சேதப்படுத்த முடியாது. No climatic condition can touch நீ you. இன்னைக்கு அதை தேவ சமூகத்துல உறுதிப்படுத்த போற. And you are going to assure it in the presence of God today. இன்னைக்கு வியாதி எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணு. And today make a conflict against it. தூத்துக்குடியில கிருபானந்தன் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். There was a servant of God called Kiruvanandam in Tuticorin. சமீபத்துல தான் இறந்துட்டார். Recently he passed away. அவன் சென்னை கெல்லிஸை சேர்ந்த பையன். He was a boy belonging to Kellis. அவனுக்கு பயங்கரமான ஆஸ்மா. He had a terrible asthma. தூசி பட்டுடுச்சுனா அவ்வளவுதான், தொலைஞ்சான். Little dust and he is lost. சில்னஸ் பட்டா போச்சு. Little chillness he is lost. ரொம்ப கஷ்டப்படுவான். He suffers badly. அப்ப கடைசில ஆண்டவர்ட்ட சொன்னான், நாமனா எனக்கு சுகமாக்குங்க, நான் என்னை உங்களுக்கு கையில ஒப்பு கொடுக்கிறேன். Finally he said to that pastor, you heal me and I will surrender to you. என்ன நடந்தது? What happened? சுகமாயிடுச்சு. He was healed. அது சுகமாயிடுச்சது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்ல. And they have to prove whether he is healed or not. குப்பைக்குள்ள எல்லாம் போய் பார்த்தான். He went to the dust. ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தான். He started to clean the room. வரல. Nothing. வீசிங் வர மாட்டேங்குது. No wheezing. இது போயிடுச்சா, உண்மையாவே போயிடுச்சா, இல்ல டைம் பீயிங் ஒதுங்கி இருக்கா? Is it really gone or for timely relaxation? அதனால பனி நேரத்துல போய் கிரவுண்ட்ல போய் மணிக்கணக்கா நைட் ஃபுல்லா உட்கார்ந்திருப்பான். Went to the snow time in the ground, open field and sat there. எப்படி இருக்கும்? Just think. அங்கேயே போய் உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தான். Even there he was there. ஒண்ணுமே பண்ணல. Nothing hurt him. அவனுக்கு இன்னும் டவுட் வந்துருச்சு. He was still more doubtful. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டான். He went and ate the ice cream. எப்படியாவது உள்ள அது இருக்கா போயிடுச்சா அந்த வியாதி? Somehow to test whether the devil is inside or not. ஒண்ணுமே வரல. Nothing hurt him. போயிடுச்சு. It's gone. உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. Nothing shall hurt him. இந்த வல்லமை எல்லாம் சேதப்படுத்துச்சுன்னா இரண்டாம் மரணமும் உன்னை சேதப்படுத்தும். If these powers hurt you, then the second death will hurt you. இரண்டாம் மரணம் யாருக்குன்னா நரகத்துக்கு போறவனுக்கு தான். Second death is for the people who go to hell. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு மரணம், அதோட நம்ம நேரா பரலோகத்துக்கு போய் போறோம். Because after a death in this world, we are straight going to heaven. ஆனா இரண்டாம் மரணத்துக்கு போறதுன்னா ஆத்தும மரணம். அது நேரா எங்க போகுது? அவனை நரகத்துக்கு கொண்டு போகுது. But second death is the death in soul. It will take us to hell. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let's close our eyes. ஒருவேளை உங்களுக்கு சேதப்படுத்தி என்னையும் சேதப்படுத்தி பல எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கும். We may have various experiences of things hurting us. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். But today the Lord is speaking to you. என்ன பேசுகிறார்? What is he speaking? ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டார். Nothing shall any means hurt you. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்கிறீங்க? How many of you yield yourself? காட்டு மிருகங்களோட இவர் சஞ்சரித்தாராம். And he moved with wild beasts. மார்க் 1:13ல இருக்கு. Mark 1:13 says it. ஆனா அவரை ஒண்ணுமே பண்ணல. But nothing hurt him.
ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது என்ற இன்றைய தூதை நான் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. Those who say, I believe today's message that nothing shall by any means hurt me, then close your eyes, be on your knees. இயேசுவுக்கு அந்த சேதப்படுத்தப்பட முடியாத ஒரு சரீரம் இருந்தபடினால்தான் அவர் ஆவியானவர் அங்கங்க கொண்டு போய்கிட்டே இருந்தார். Because Jesus had a body which could not be hurt, the Spirit of God took him various places. எலியாவை பாருங்க. Look at Elijah. அவன் மறுரூபமடையுடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சரீரம் அவனுக்கு இருந்துச்சு. He had a body of his translation. அதனாலதான் ஆவியானவர் அவனை அவ்வப்பொழுது அங்கங்கே எடுத்துக்கொண்டே போனார். That is why Spirit of God carried him to various places. புதிய ஏற்பாடை பாருங்க. Look at the New Testament. பிலிப்புவுக்கு அந்த சரீரம் இருந்துச்சு. Philip had that body. அவனுக்கு குடும்பம் இருந்துச்சு. He had a family. 4 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. 4 daughters. அதெல்லாம் தவறு இல்ல. That's not wrong. ஆனா அவனுடைய சரீரம் ஆவியானவர் எடுத்துக்கொண்டு போகிற சரீரமாய் இருந்தது. But his body was maintained to be carried by the Spirit of God. அவன் போய் ஞானசானம் கொடுப்பான், அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். He goes and gives baptism and just goes away. ஆண்டவரே சேதப்படுத்தப்பட முடியாத ஒரு சரீரம் உண்டு என்று உம்முடைய சரீரம், எலியாவின் சரீரம், பிலிப்புவின் சரீரம் இவைகளை வைத்து நான் உணர்கிறேன். என்னை அப்படிப்பட்ட சரீரமா என் சரீரத்தை மாற்றும் சொல்றவங்க கண்களை மூடி நெடுமுழங்கால் போடலாம். Lord, by the body of Jesus, by the body of Philip and Elijah, I come to know of a body which cannot be hurt by anything. Those who believe this, be on your knees and close your eyes. பாம்பின் விஷம் ஏறாத ஒரு சரீரம் பவுலுக்கு இருந்தது. Saint Paul had a body when the venom of the serpent could not touch him. சிங்கம் சேதப்படுத்த முடியாத ஒரு சரீரம் தானியேலுக்கு இருந்தது. Daniel had a body not being hurt by the lions. அக்கினி சேதப்படுத்த முடியாத ஒரு சரீரம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு இருந்தது. Shadrach, Meshach and Abednego had a body not being hurt by the fire. சாவுக்கு எதுவான எதை குடித்தாலும் சேதப்படுத்த முடியாத ஒரு சரீரம் விசுவாச வீரர்களுக்கு உண்டு. Heroes of faith have a body not being hurt by any deadly thing. அவர்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். By faith they conquered kingdoms. அவர்கள் சர்ப்பங்களை மிதித்தார்கள். They tread down serpents. சாவுக்கு எதுவானகளை குடித்தார்கள். They drank deadly things. எந்த வல்லமையும் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. But no power could touch them. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட விசுவாச வீரர்களுடைய சரீரம் வேணும்? How many of you need the body of the heroes of faith? அவர்கள் நீதியை நடப்பித்தார்கள். They worked righteousness. வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். They received promises. சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். Stopped the mouth of lions. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். Quenched the violence of fire. பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். Escaped the edge of the sword. பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். Were made strong in weakness. யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். Waxed valiant in fight. அந்நிய சேனைகளை முறியடித்தார்கள். Turned to flight the armies of aliens. சாக கொடுத்தவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். Received their dead raised to life again. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு சேதமடையாத ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you want that body which cannot be hurt? எத்தனை பேர் பிராக்டீஸ் பண்ண போறீங்க? How many of you will practice it? என்னால உட்கார்ந்தா எழும்ப முடியல சுவாமி. Lord, I cannot get up after sitting. நடந்தா உட்கார முடியல சுவாமி. I cannot walk and sit. என் எலும்புகளுக்குள்ள வேதனை. I have pain in my bones. என் சரீரத்துல வேதனை. I have pain in my body. என் நரம்புகளுக்குள்ள வேதனை. I have pain in my nerves. இப்படிலாம் எத்தனை பேருக்கு பாதிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். I know how many are affected like this. அது பாவத்தினால் அல்ல. That's not because of sin. இப்பொழுது வாக்குத்தத்தத்தை பிடித்து பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தையும் விடுதலையையும். இந்த வல்லமைகள் எந்த வல்லமையும் உன்னை சேதப்படுத்த முடியாத ஒரு வல்லமை இருக்கிறது. Hold on to the promise and receives healing and deliverance in your life. சேதப்படுத்தாத ஒரு வல்லமை சரீரம் எனக்கு தேவை. I need a body which cannot be hurt. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? What does the Lord say? இரவும் பகலும் அதை சேதப்படுத்தாதபடி நான் காத்துக்கொள்வேன். I will keep it day and night lest anyone hurt it. உன்னை அழைத்த தேவன் உன்னை காக்க வல்லவர். Your God who called you is faithful to keep you. கிளைமேட்டுக்கு பயப்படாத. Don't be afraid of the climate. அலைச்சலுக்கு பயப்படாத. Don't be afraid of stress. தண்ணீர்களுக்கு பயப்படாத. Don't be afraid of water. அக்கினிக்கு பயப்படாத. Don't be afraid of fire. சர்ப்பத்துக்கு பயப்படாத. Don't be afraid of serpents. உன்னுடைய சரீரம் சாவுக்கு ஏதுவானது அல்ல. Your body is not a mortal body. இது சாவாமையின் சரீரம். It's an immortal body. இது அழிவுக்குரியது அல்ல. It's not corruptible. இது அழியாமையை தரித்துக் கொள்ளக்கூடிய சரீரம். Incorruptible body. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? கர்த்தாவே சேதமடையாத ஒரு சரீரம் ஜீவியம் எனக்கு தாரும். Lord, give me a life and a body which cannot be hurt. பாவத்தினால் சேதமடையாதது. Not being hurt by sin. பிசாசினால் சேதமடையாதது. Not hurt by devil. தோல்வியினால் சேதமடையாதது. Not hurt by failures. நீங்க இப்ப கேட்கும்போது ஒரு சக்தி உங்க மேல இறங்கும். Even as you hear,
a power will descend on you. நீங்க வேணா சேலஞ்ச் பண்ணி பாருங்க, இன்னைக்கு ஒரு அபிஷேகம் உன்னை நிரப்பும். Challenge and an anointing will fill you today. உன்னுடைய சரீரத்தின் தன்மை மாறும். Feature of your body will change. மரித்தோரை எழுப்பிடுமா வல்லமை எங்கள் மத்தியில் நீர் விளங்கச் செய்வீர். மரித்தோரை எழுப்பிடுமா வல்லமை எங்கள் மத்தியில் நீர் விளங்கச் செய்வீர். சௌரம் சரீரம் உள்ளம் உயர்த்திட தாரும் என் அபிஷேகமே. சௌரம் சரீரம் உள்ளம் உயர்த்திட தாரும் என் அபிஷேகமே. மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் நீர் விளங்கச் செய்வீர். மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் நீர் விளங்கச் செய்வீர். சௌரம் சரீரம் உள்ளம் உயர்த்திட தாரும் என் அபிஷேகமே. 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 ஆமென். ஒரு நிமிஷம். என் சரீரத்துல இப்ப சொன்னதெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு. எனக்கு எவ்வளவோ பலவீனம், எவ்வளவோ வேதனை, எத்தனையோ வலிகள். என்னால ஏதோ நான் தேவ சமூகத்துக்கு வர்றேன் போறேன், ஏதோ நல்லா பொழைப்பு, வேற வழி இல்லை, வேலைக்கு நான் போய்தான் ஆகணுங்கிறது கட்டாயத்தின் பேர்ல தான் நான் போய்கிட்டு இருக்கேன். என் சரீரத்துல எவ்வளவு வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியும். இன்னும் ஒரு சிலர் என்னால மருந்து எடுத்தாதான் தூங்க முடியுது, மருந்து போட்டாதான் என்னால வேலைக்கு போக முடியுது, மருந்து போட்டாதான் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட், ஏதாவது ஒரு சைடு சப்போர்ட் பண்ணாதான் என்னால தம் பிடிச்சு நிக்க முடியுது. இப்படிலாம் அறிக்கை உண்டு. அதெல்லாம் நான் குற்றம் நான் சொல்லல. ஆனா இன்னைக்கு இதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பவரை நீ பெற்றுக்கொள்ளணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு நிமிஷம். என் சரீரத்தில் பயங்கரமான வேதனைகளை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. சரி. இன்னும் ஒரு சிலர் ஏதாவது ஒரு பெயின் கில்லர் மாதிரி ஏதோ ஒன்று சாப்பாட்டில் மாத்தினாதான், குடிக்கிறதுல மாத்தினாதான், இல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான், இல்ல ஏதாவது ஒரு மாத்திரை டேப்லெட் போட்டாதான் எனக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடிகிற ஒரு பாதிப்புல நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. நான் உங்களை குற்றவாளியா சொல்ல விரும்பல, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நான் சொல்றேன். ஆமா. இப்போ இந்த வசனம் எல்லாம் உண்மைன்னா, பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது, பிசாசு சேதப்படுத்தாது, அக்னி சேதப்படுத்தாது, அடுத்து சிங்கம் சேதப்படுத்தாது, சாவுக்கு எதுவான விஷங்கள் சேதப்படுத்தாது. அப்ப சாப்பாடு எப்படி நம்மளை சேதப்படுத்தலாம்? தண்ணி எப்படி சேதப்படுத்தலாம்? பாம்பு விஷம் கூட உன்னை ஒன்றும் பண்ணாது. இதெல்லாம் உண்மை சுவாமி, நீர் சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வேன்னு சொல்றீர். இந்த வசனத்தின்படி அந்த ஜீவன் எனக்குள்ள இப்ப வரட்டும். ஆமா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? எத்தனை பேருக்கு வாஞ்சாய்? நீங்க அப்படி எனக்கு தந்தா, இந்த சரீரத்தில் இந்த சுகம் இருக்கிற வரைக்கும் நான் உமக்காக நிற்பேன். எத்தனை பேர்? அப்படிப்பட்ட கூட்டம் எத்தனை பேர்? ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார், கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். உன்னை சேதப்படுத்தின வல்லமை உன்னை விட்டு விலகுகிறது. ஆமா. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ஜெபம் போதாது. நீங்க சரியா ஒரு பிரேயர் பண்ணுங்க. கர்த்தாவே, நான் மரிக்கிற வரைக்கும் எனக்கு வியாதியே வரக்கூடாது. வியாதி வரலாம்,
ஆனா அது வந்து விசுவாச பரீட்சையா இருந்தா பரவாயில்ல, நான் ஜெயிச்சிருவேன். சும்மா வந்து நான் வியாதியஸ்தனா நான் படுத்து முடங்கி கிடக்க கூடாது. நான் உமக்குன்னு செய்ய வேண்டிய ஊழியத்தை நான் செய்யணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உள்ளவனாய் என்னை மாற்றும். ஹல்லேலூயா. ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். உன் எலும்புகளுக்குள் ஜீவன் உண்டாகட்டும். உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றட்டும். ஆமென். ஆமென். நான் திரும்பவும் சொல்றேன், இப்போ உனக்கு ஒரு 25 வயசு 30 வயசுன்னு வச்சுக்க, இல்ல நீ இப்ப வேலைக்கு போற டைம், இல்லாவிட்டா நீ விவாகமாகி புதிய வாழ்க்கை, இப்பமே நீ வியாதின்னு ஒரு பிடியில பட்டுட்டேன்னா இனிமேல் உள்ள காலங்கள் நீ எவ்வளவு கஷ்டப்படணும்னு உனக்கு தெரியும். நான் அதுக்கு தான் சொல்றேன், வேத வசனத்துல நின்னு சொல்றேன், இன்னைக்கு நீ சுகமாக, இனிமேல் வியாதி உன்னை தொட முடியாத ஒரு பவரை நீ பெற்றுக்கொள். எந்த வல்லமையும் உன்னை சேதப்படுத்த முடியாத ஒரு சரீரம் இருக்கிறது. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட சரீரம். இயேசுவின் சரீரத்தில் வியாதி கிடையாது. ரிபா லக ரிமானியா ஷபா லக ரபிகதா பலகதுரா ஹிகரா பலபாங்கரி பிலிப்துனானியாரா. சரி, நான் சொன்ன பிரசங்கத்தின்படி, அந்த வசனத்தின்படி உள்ள சேதமாகாத ஒரு சரீரம், எந்த வல்லமையிலையும் சேதப்படுத்தப்பட முடியாத ஒரு சக்தியுள்ள ஒரு சரீரம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க. தேவைப்பட்டவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமே. சும்மா உட்கார்ந்திருக்கவங்களுக்கு ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை. ஆமென். கர்த்தர் ஒரு உன்னதத்தின் பலத்தை உனக்குள் அனுப்பட்டும். இறங்கட்டும் ஒரு அக்கினி, ஒரு ஜீவன் இறங்கட்டும், ஒரு வல்லமை உன்மேல் வந்து விழட்டும். ஆமென். நான் ஒரு 2 நிமிஷம் டைம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு சீக்கிரமா முடிக்கணும்னு தான் நினைச்சேன். எனக்கு ப்ரோக்ராம் இருக்கு. ஆனா ஒண்ணு இல்ல, இன்னைக்கு வியாதியோடு யாரும் இந்த ஹாலை விட்டு வெளியே போயிடாதீங்க. இப்பமே அதை வேரோட பிடுங்கட்டும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த வியாதினாலும் இயேசுவின் நாமத்தில் இப்ப வேரோட அதை பிடுங்கி ஓடணும். இப்பொழுதே நீ சுகமாகிறாய். சுகத்தை சொந்தமாக்குங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆமா. உன் பலவீனத்துக்கு பின்னால, உன்னுடைய சுகவீனத்துக்கு பின்னால, உன்னுடைய வியாதிக்கு பின்னால, உன்னுடைய வேதனைக்கு பின்னால் பிசாசு இருந்திருக்கும். ஆனால் இப்ப அந்த ஆவி ஓடணும். அடுத்த செகண்ட் உனக்கு சுகம். நீ அப்ப புரிஞ்சுக்கலாம், இது ஒரு ஆவியின் போராட்டம். அந்த ஆவி விலகும் பொழுது உனக்கு உடனே பரிபூர்ண சுகம், சர்வாங்க சுகம். ஆம். ஒருவேளை உங்களுக்கு வியாதி இல்லாம உங்க புருஷனுக்கு அந்த வியாதி இருக்கலாம், உங்கள் மனைவிக்கு அந்த வியாதி இருக்கலாம்,
உங்களுடைய பெற்றோருக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ வியாதி இருக்கலாம். இப்ப கை வைத்து ஆமென். இப்போ உன்னுடைய முழங்காலுக்கு உன்னுடைய கைகளை உயர்த்துவதற்கும் இப்பொழுதே கர்த்தர் அந்த சரீரம் அவங்க எங்க இருந்தாலும் இப்போ சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே எலும்புகளுக்குள்ள இருக்கிற வியாதி போகட்டும். ஆமென். சதை பிடிப்புகள் மாறட்டும், குடல் புண்கள் மாறட்டும். கேன்சரின் வல்லமையை சபிக்கிறேன். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டே உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தே. வல்லமை உண்டே உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். வல்லமை உண்டே உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தே. வல்லமை உண்டே உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தே. ஒரு நிமிஷம். பாஸ்டர் டி.யு. தாமஸ் பிரதராக மும்பையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் அவருக்குள்ள இருந்த சுகர் சக்தி ஒரு மனித ரூபத்தில் வெளியே வந்தது. ஆண்டவர் சொன்னார், இதுதான் உனக்குள்ள இருந்த சக்கரை வியாதியின் ஆவி. ஆவியில் நிறைஞ்சு துரத்தினார். அது ஃபெய்த்தோமை விட்டு வெளியே போனது. அவருக்கு சுகம் கிடைத்தது. அதற்கு பின்பு 30 வருடத்துக்கு மேலாக ஊழியம் செய்தார். அடுத்த நாள் வீட்டுக்கு போன் பண்ணாராம் கேரளாவில். ஏன்னா அவங்க அம்மாவுக்கும் சுகர் இருந்துச்சான், அவங்க தம்பிக்கும் சுகர் இருந்துச்சான். அவர் போன் போட்டாராம், ஏம்மா எனக்கு சுகர் சுகமாயிடுச்சு. தம்பிட்டு சொன்னாராம், எனக்கு சுகர் சுகமாயிடுச்சு. எப்படியா சுகர் சுகமாயிடுச்சுன்னு அவங்க கேட்டாங்களாம். அது சுகர் நான் வியாதின்னு நினைச்சேன், அதுக்கு பின்னால ஒரு பிசாசு இருந்துச்சு, அதை துரத்திட்டேன். அதனால உங்களுக்கு இது பாரம்பரிய வியாதி கிடையாது. உங்களுக்கு அந்த ஆவியை துரத்துங்க. அந்த ஆவி போனால் உனக்கு சுகம். ஆமென். அவர்களுக்கு சுகம். ஹல்லேலூயா. இப்பொழுது நீ இங்க துரத்தும் பொழுது அந்த ஆவியில ஓடட்டும். இபாக்காரா பேக் பெயின் சுகமாகட்டும், குடல் வியாதி சுகமாகட்டும், டியூமர் சுகமாகட்டும், ஜுரம் நீங்கட்டும், அந்தகார வல்லமை விலகட்டும். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தே. வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தே. இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தே. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆமா. ஒரு நிமிஷம். நீங்க ஒருவேளை கர்த்தருடைய பந்தியில நீங்க பங்கெடுக்கிற ஒரு ஆளா இருக்கலாம். அப்படின்னா ராபோஜனத்துல நீங்க பங்கெடுக்கிற அந்த அப்பத்தின் திராட்சை ரசத்தை நீங்க புசிக்கிறவங்க குடிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ பிள்ளையானால் பிள்ளைகளின் அப்பம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் தெய்வீக சுகம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு தேவை? இனிமே நான் வியாதியோடு இருக்க மாட்டேன். இனிமேல் வியாதியோடு இந்த கூட்டத்துக்கு நான் வர மாட்டேன். சுகத்தோடு வருவேன், ஆரோக்கியத்தோடு வருவேன். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. எல்லாரும் இன்னைக்கு சுகம் உனக்கு உண்டு. கர்த்தருடைய சுகமாக்குகிறார். அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை
ரத்தது வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி தாத்தாதே வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தது வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி தாத்தாதே வல்லமையுண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தது வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி தாத்தாதே. ஆமா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு வல்லமையும் உன்னை சேதப்படுத்தாது என்ற வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த வல்லமையும் சேதப்படுத்த முடியாது என்ற வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த உலகத்தில் எந்த வல்லமையிலும் சேதமடையாதவர்களை சேர்க்க இயேசு வரப்போர் அப்படினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேதமடையாமல் அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.